மனம் திரும்புகிற பாவி நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் உண்டாயிருக்குமா? இப்போ நம்ம நான் ரட்சிக்கப்படுகிறேன், நான் புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமான களங்கமில்லாத ஞானப்பாலின் மேலே ஆவலாயிருங்கள் சொல்லியிருக்கு. புதிதாய் பிறந்த குழந்தை. நான் இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா கவனிங்க. புதிதாய் பிறந்த குழந்தை, உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை புதுசாக பிறக்குதுங்க, எப்படி இருக்கும்? சந்தோஷம் தாங்க முடியாது. சாக்லேட் வாங்கி கொடுப்போம், அது செய்வோம், இது செய்வோம். ஒரு வயசாயிடுச்சு, பிள்ளை உடனே ஒரு பெரிய பர்த்டே கொண்டாடுவோம். பார்க்குறவங்ககிட்டலாம் பிள்ளையை தூக்கி காட்டுவோம். என் பிள்ளை மற்ற பிள்ளை மாதிரி இல்லைன்னு தெரியுது, வித்தியாசமாக தான் இருக்கிறான் சொல்லுவாங்க பெற்றோர். போய் வீட்டில் மாட்டிட்டிங்கன்னா தப்பிக்க முடியாது. என் பையன் வித்தியாசமாக பேசுகிறான் பாஸ்டர், வித்தியாசமாக நடக்கிறான் பாஸ்டர், ரொம்ப ஞானமாக வருவான் போல இருக்குது எல்லாரும் சொல்லுவாங்க. ஸ்கூலில் அனுப்பி முதல் வருஷம் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட் வரும்போது தான் உங்கள் பிள்ளை லட்சணம் தெரியும். அது வரைக்கும் நமக்கு பார்த்தா நம்ம பிள்ளை தான் பெருசாக தெரியும். இல்லை பிள்ளை ரைட், எல்லாம் இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இல்லை அந்த பிள்ளை தாத்தான்னு பேசு, நமக்கு சந்தோஷம். மழலை வார்த்தை கேட்கும்போது சந்தோஷமாக இருக்கும். 2 வயசாச்சு, இன்னும் அந்த குழந்தை தவக்குது. இப்போ எப்படி இருக்கும்? முதல்ல குழந்தை தவக்க ஆரம்பிச்சிச்சு, உங்களுக்கு சந்தோஷமாக இருந்துச்சு 1 வயசில். 2 வயசுலையும் அது தவக்குது. இது யாருன்னு கேட்டால் தாத்தான்னு சொல்லுது. சரி கேட்குறீங்க, கொஞ்சம் லேட்டாக பேசும் சில பிள்ளை, அப்புறம் நிறுத்த பேசிக்கொண்டே இருக்கணும்னு பக்கத்தில் எல்லாரும் சொல்லுவாங்க, அட்வைஸ் பண்ணுவாங்க. 3 வருஷம் ஆச்சு, இப்போ பிள்ளையை பார்க்குறீங்க தவக்குது, அதே மாதிரி பேசு. உங்களுக்கு எது சந்தோஷத்தை படுத்தினதோ அதே காரியம் இப்போ உங்களுக்கு துக்கமாய் மாறிவிடும். மர்மம் மாறாதா? 4 வயசாச்சு, அதே குழந்தை தவக்குது. 1 வயசுல தவழ்ந்த போது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்த அந்த தவழுதல் 4 வருஷத்துல உங்களுக்கு துக்கத்தை உண்டு பண்ணுகிறது. 5 வயசாச்சு, நிக்கல, பேசல, எழுதல, மறுபடியும் தவக்குது, வாயில எச்சி விட்டுட்டு அப்படியே போகுது. பேச சொன்னா ததன்னு பேசுது. 6 வயசு 7 வயசு எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. துக்கமாய் மாறிவிடும். ஒரு காலத்துல எது உங்களை சந்தோஷப்படுத்தினதோ அதுவே துக்கமாகிவிடும். அதைத்தான் இங்கே சொல்லுகிறார். காலத்தை பார்த்தால் கனி கொடுக்க வேண்டியவர்களாகிய நீங்கள் இன்னும் தவழ்ந்து கொண்டிருப்பது எதுக்கு? கர்த்தர் சொல்றார், இனி சபை எழும்பணும், சபை கர்த்தருக்கு கனி கொடுக்கணும், நடக்கணும், யுத்தம் செய்யணும், ஜெயிக்கணும், சாத்தான் தலையை நசுக்கணும். நீங்கள் விதைகள், சபை விதைக்கப்பட்டு எழுப்புதல் பெரிய விளைச்சலை கொடுக்கணும். அதுக்கு தான் கர்த்தர் இந்த சபை எழுப்பி இருக்கிறார், அல்லது உங்களை எழுப்பி இருக்கிறார், தேவனுடைய பிள்ளைகளை அழைத்திருக்கிறார். நீங்க இன்னும் குழந்தைகளை போல அந்த ஞான பாலை குடிக்கிறதும், வாயில விரல் வச்சு தெரிகிறதும், ஒவ்வொருவரிடத்திலும் தலையை கொடுக்கிறதும், எங்களை குணமாக்கி விடுங்கன்னு கேட்கணும். நீங்க போய் குணமாக்கணும், நீங்க பிசாசை துரத்தணும், நீங்க பிரச்சனையை சமாளிக்க தெரியணும். கையில் வேதம் இருக்கிறது, உங்கள் இருதயத்தில் அபிஷேகம் இருக்கிறது. இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? புறப்பட்டு போகணும், தேவனுக்கு பெரிய காரியத்தை செய்யணும். அதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். இவைகள் நசுக்கி தீட்டப்படணும், மண்ணிலே பொதியப்படணும், பலமூட்டப்படணும். ஏன்னா நீங்கள் விதைக்கப்படுகிற பருவம், விதைக்கப்பட வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். அதுதான் கர்த்தர் இன்னைக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அப்ப இந்த கடைசி கால எழுப்புதல் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. சீக்கிரமா அந்த எழுப்புதல் வரும், நம் நடுவிலிருந்து வரும். ஒரு புது அபிஷேகம் உங்கள் மேல இறங்கும். விதைகளாய் கர்த்தர் நம்மை எழுப்புவார், நம்மை பயன்படுத்துவார். கர்த்தர் நம்மை அனுப்புகிற எவ்விடத்தில் உங்கள் வாயிலிருந்து புறப்படும் வார்த்தை, இயற்கைக்கு மேற்பட்ட ஊழியர்கள் எழும்புவாங்க இந்த எழுப்புதல். கர்த்தர் சொன்னாரு, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற இந்த காரியங்களை தானும் செய்வான், இதை காட்டிலும் இன்னும் பெரிய காரியங்களை செய்வான் சொன்னாரு. மரித்து 4 நாட்கள் ஆனவரை கர்த்தர் உயிர்ப்பித்தார். நீங்க 40 நாளான பிரேதத்தை கூட தோண்டி உயிரோட கொண்டாடுவீங்க. கர்த்தர் உங்கள் கைகளை வெண்கல வில்லும் வளையும்படி யுத்தத்திற்கு பழக்கி வைப்பார். எழுப்புதலுக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். அப்ப என்ன நடக்கும்? அடுத்து நம்மை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய எழுப்புதலை திட்டமிடுகிறார். நம்ம எல்லாம் சபை, தேவனுடைய பிள்ளைகள், இத்தனை வருஷம் எவ்வளவு கூட்டங்கள், எவ்வளவு கன்வென்ஷன், எவ்வளவு அபிஷேகம், எவ்வளவு அனுபவம், எவ்வளவு வசனம், எவ்வளவு வார்த்தை, எவ்வளவு ஆராதனை எல்லாம் பார்த்து பலம் கொண்ட நீங்கள் எழும்பவும், புறப்படவும், கனி கொடுக்கவும், விதைக்கப்படவும் காலம் வந்துவிட்டது என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார். நீங்க புறப்படணும். இனி ஒரு அலை வருகிறது, ஒரு எழுப்புதல் அலை. அது உங்க மூலம்தான் வருகிறது, எங்கிருந்தோ வருகிறது இல்லை,
நம்ம மூலம்தான் வரப்போகிறது. இந்த தேசம் அதை பார்க்க போகிறது. எந்த நேரமும் கர்த்தர் உங்களை அசைக்க போகிறார். எந்த நேரமும் கர்த்தர் உங்களை புறப்பட்டு வர பண்ண போகிறார். அந்த நாட்கள் தீவிரித்து வருகிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ அதுக்கு முடிவில் என்ன நடக்கும்? இப்போ ஆரம்பிப்போம், எழுப்புதல் நடக்கும், நீங்கள் போவீர்கள், ஒவ்வொரு இடங்களிலும் அற்புதம் நடக்கும். சபையிலே ஜனங்கள் திரளாக வருவாங்க. சாதாரண செய்தி தான் பேசி இருப்போம். அது என்ன புரிந்ததோ மார்பிலும் நெற்றிலும் அடித்துக்கொண்டு நாம் பாவி பாவின்னு சொல்லி கத்தி வந்து விழுவாங்க. கர்த்தரை தேடுகிற ஜனங்கள் திரளாய் பிறப்பிக்கப்படுவார்கள். பிறப்பிக்கப்படுகிறவர்கள் உங்கள் வார்த்தைகளினாலே பலமூட்டப்படுவாங்க. இப்படி எழுப்புதல் நடந்து கொண்டே இருக்கும். ஒரு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா சாத்தான் விடுவானா? ஏன்னா இது கர்த்தருக்கென்று சாத்தானுடைய, இப்போ சாத்தானுடைய சைடை கொஞ்சம் பார்ப்போம். சாத்தான் நியாயம் தீர்க்கப்பட்ட ஒரு சத்துரு. இயேசு வந்து விட்டால், பூமியில் ஆட்சியை பிடித்து விட்டால், இதுவரைக்கும் இந்த பூமியில் உட்கார்ந்து ஆளுமை செய்து கொண்டிருக்கிறானே, தன்னுடைய சீட்டை அவன் காலி பண்ணி கொடுக்கணும். காலி பண்ணி கொடுக்கறது இல்லை, அவனை கர்த்தர் பாதாளத்தின் சங்கிலிகளிலே அடைத்து போடுவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்லே தள்ளப்படுவான். அப்போ சாத்தான் ரொம்ப தீவிரமாக என்ன செய்கிறான்னா, நல்லா பாருங்க, சாத்தானுடைய தந்திரத்தை சொல்லுகிறேன். இந்த எழுப்புதலை வரவிடாமல் தடுத்துட்டா, இந்த எழுப்புதல் ஏன் வருகிறது என்று உங்களுக்கு தெரியும். இந்த எழுப்புதலை பிறக்கிற தேவ பிள்ளைகள் தான் எழுப்புதலை உண்டாக்குகிறவர்கள் அல்ல. எழுப்புதலை பிறக்கிறாங்க பாருங்க, உங்க மூலம் எழுப்புதல் அடைந்து பிறக்கிறவர்கள் தான் இந்த பூமியில இயேசு வருகிற வரைக்கும் காத்திருப்பாங்க. அவர்களைத்தான் இயேசு பூமியில ஆளுமை செய்ய போகிறார். அப்ப அவர்கள் ஆளுகை செய்ய போறார்ல. இப்போ சாத்தான் என்ன செய்யணும்னா, இந்த எழுப்புதலை எப்படியாவது தடை செய்து விட்டால், இந்த மனிதர்களை எப்படியாவது தடை செய்து விட்டால், இயேசு வரும்போது இந்த பூமியில் ஆளுமை செய்வதற்கு மனிதர்களே இல்லாமல் பண்ணிவிட்டால், அவர் பூமியில் வந்து எதை ஆளுமை செய்ய போறார்? மண்ணையும் கல்லையுமா? அது எதுக்கு அவருக்கு? இயேசுக்கு ஒரே ஒரு காரியம்தான். இயேசு பூமியை மனுபுத்திரருக்கு கொடுத்தார். மனுஷர் தான் ஆளுமை செய்யணும். அவர் கொடுத்ததை மறுபடியும் அவர் வாங்க மாட்டார். அதை மனிதர் தான் ஆளுமை செய்யணும். ஆனால் மனிதன் சுலபமாக ஏமாந்து இந்த பூமியை சாத்தானுக்கு விட்டுட்டான். அதுதான் நடந்தது, உங்களுக்கு தெரியுமில்ல. இப்போ இயேசு இந்த பூமியை மறுபடியும் தான் பிடித்து ஆள வேண்டும். ஆனால் அவர் ஒரு ஆவியாய் இருந்து ஆள முடியாது. பூமியை கர்த்தர் மனுபுத்திரர் கொடுத்ததுனால அவர் மனுஷனாய் வந்து இந்த பூமியை மனுபுத்திரனாய் இருந்து மனுஷனாய் இருந்து தான் ஆளுமை செய்ய வேண்டும். அதுதான் இயேசு பூமியிலே மனிதனாய் அவதரித்தார். அவர் பேசும்போதெல்லாம் பாருங்க, மனுபுத்திரன், மனுஷகுமாரன் என்று சொல்லி தன்னை மனுஷன் மனுஷன் என்றே அடையாளப்படுத்தி கொண்டு வருவார். ஏன்னா இந்த பூமியை ஆளுமை செய்யணும், மனுஷன் தான் ஆள முடியும். அப்போ இயேசு பாவமில்லாத மனுஷனாய் தன்னை வெளிப்படுத்தினார் பூமி ஆளுமை செய்வதற்காக. சாத்தானுடைய கையில் போயிருச்சுல, அதை பறித்து தான் ஆளுமை செய்யணும். ஒரு மனிதனாக அந்த ஸ்தானத்திலிருந்து ஆளுமை செய்யணும். அப்போ சாத்தான் பார்க்குறான், இயேசுனுடைய நோக்கமே இந்த பூமியை பிடித்து ஆளுமை செய்ய வேண்டும் என்பதுதான் நோக்கம். அப்போ அப்படி ஆளுமை செய்யணும்னா அவர் ஆளுமை செய்வதற்கு ஜனங்கள் வேணும். அது எழுப்புதல் தான் வரும். இந்த ஜனங்களே இல்லாவிட்டால் இயேசு வருவது வேஸ்ட் ஆயிரும். யாருமே இல்லைன்னு வச்சுங்களேன், இயேசு வந்து என்ன செய்ய போகிறார்? வெறும் மண்ணும் கல்லும் ஆறும் இருக்கு. இது மேலே வந்து ராஜா உட்காந்து என்ன செய்தது? நான் ராஜா ராஜான்னு அவராக சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதான். யாரை ஆளுமை செய்ய முடியும்? அதனால சத்துரு இதை முளையிலே கிள்ளி விட வேண்டும் என்று சொல்லி கங்கணம் கட்டி கொண்டு எழுப்புதலுக்கு விரோதமான கிரியைகளை செய்து கொண்டு வருவான். மனுஷன் ஒருவனையும் இயேசுவை பின்பற்ற மாதிரி வரக்கூடாதுன்னு கடைசி காலத்தில் பயங்கரங்களை கட்டவிழ்த்து விடுவான். அப்போ உங்கள் மூலம் ஒரு கூட்டம் பேர் பெரிய ஒரு அறுவடை, ஒரு விளைச்சல் பிறக்கும். புதுசாக வருவாங்க ஜனங்கள், புதுசாக ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டு வருவாங்க. இது வரும்போது இந்த இறுதி காலம், கடைசி காலம் இருக்கு பாருங்க. இந்த கடைசி காலத்தில் இறுதியிலே ஒரு 7 வருடம் வருகிறது. 7 வருஷம். அதுக்கு பிறகு இயேசுனுடைய வருகை வந்துடும். இந்த கடைசி 7 வருஷத்துக்கு பேர் உபத்திரவ காலம் என்று பெயர். ஏன் உபத்திரவ காலம்னா, இந்த எழுப்புதல் வந்த பிறகு வர இந்த கடைசி அந்த 7 வருஷம் இருக்கு பாருங்க. இந்த 7 வருஷத்தில் இந்த ஒட்டுமொத்த உலகத்தின் ஆளுமையும் சாத்தானுடைய கையிலே கொடுக்கப்படும். சாத்தான் எப்போவுமே என்னன்னு கேட்டிங்கன்னா, அங்கே கர்த்தத்துவம் எப்படி இருக்கோ அது மாதிரியே தானும் இருக்க வேண்டும். காப்பி. இயேசு என்ன மாதிரி இருக்கிறாரோ அது மாதிரி நம்ம இருக்கணும்.
ஏனென்றால் ஏசாயா 14வது அதிகாரத்தில் படிக்கிறீங்க, உன்னதத்துக்கு ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், என் சிங்காசனத்தை உன்னதமானுடைய சிங்காசனத்துக்கு ஒப்பாக ஸ்தாபிப்பேன் என்று உன் இருதயத்தில் சொன்னாயே என்று எழுதியிருக்கிறார். அவனுக்கு என்னென்னா அவர் மாதிரியே. அப்போ சாத்தானில் 3 திரித்துவம் இருக்கிறது. இப்போ கர்த்தருக்கு எப்படி திரித்துவம் இருக்குதோ அதே மாதிரி சாத்தானுக்கு ஒரு திரித்துவம் இருக்கிறது. உங்களுக்கு ஒரு திரித்துவம் இருக்கிறது தெரியுமா? ஆவி, ஆத்துமா, சரீரம் என்று நம்ம 3 பிரிவாக இருக்கிறோம். அதே மாதிரி பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்று ஆண்டவருடைய திரித்துவம் இருக்குது. சாத்தானுக்கு ஒரு திரித்துவம் இருக்கிறது. ஒன்று வலு சர்ப்பம், இங்கே பிதா இருக்கிற மாதிரி அங்கே வலு சர்ப்பம். 2வது குமாரனுடைய ஸ்தானத்தில் அந்தி கிறிஸ்து, ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துக்கு எதிரானவன். 3வது கள்ள தீர்க்கதரிசி, அது ஒரு ஸ்பிரிட்டு, அது ஒரு ஆவி. இங்கே பரிசுத்த ஆவி இருக்கிற மாதிரி அங்கே ஒரு ஆவி. இது சாத்தானுடைய திருத்துவம் என்று சொல்லப்படுகிறது. இதில் எப்படி குமாரனாகிய கிறிஸ்து 1000 வருடம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய போகிறாரோ, உலகத்தை ஆளுகை செய்யறதுனா அமெரிக்காவில் ஆளுகை செய்கிறதில்லை, ஜப்பானில் ஆளுகை செய்கிறதில்ல, ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இயேசுதான் ராஜா. எந்த ஊருக்கு போனாலும் இயேசுதான் ராஜா, அவருடைய ஆளுமை தான். அப்போ சென்ட்ரல் அவருடைய ஒருவேளை கவர்மெண்ட், அவருடைய அந்த தலைமையகம் எருசலேமிலே, சீயோனிலே வேணா ஸ்தாபிக்கப்படும், அங்கே தான் இயேசு இருப்பார். ஆனால் அவருடைய சட்டத்திட்டங்கள் உலகம் முழுவதும் பின்பற்றப்படும். அதான் வரப்போகுது அந்த காலம். அப்போ இதை பார்த்து இதே மாதிரி தானும் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் பிடித்து ஆளுமை செய்ய போகிறான். எவ்வளோ நாள்? 7 வருடம். 7 வருடம் இந்த உலகம் அவனுடைய கையிலே கொடுக்கப்படும். இப்போ நீங்கள் நடக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் கவனித்து பார்த்தா, ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட் என்ற வார்த்தையை பல உலகத் தலைவர்கள் பேசுகிறது நீங்கள் கேட்டு வருகிறீர்கள். இவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்கன்னா 7 வருஷம் சாத்தானுடைய கையில் ஒட்டுமொத்த உலகத்தை கொடுப்பதற்கான முயற்சியிலே தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார்கள். ஷாப்பிங் ஆன்லைனாக மாறிடுச்சு, சபைகள் ஆன்லைனாக மாறிடுச்சு, ஒட்டுமொத்தமாக குளோபலைசேஷன், வியாபாரங்கள், பொருளாதாரம் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து கொண்டு வர்றாங்க. நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள், உலகத்தில் இன்றைக்கி தீவிரமாக நடக்கிறது. ஒரே உலக அரசாங்கத்திற்கு காரியங்களை செய்கிறாங்க. இது செஞ்சு முடித்த உடனே அவைகள் மேல் அதிகாரியாய் வந்து அந்தி கிறிஸ்து அமர்ந்து விடுவான் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அந்தி கிறிஸ்து வந்து உட்கார்ந்துருவான். 7 வருஷம் ஒட்டுமொத்த உலகத்திலையும் சாத்தானுடைய ஆட்சி எப்படி இருக்கும்? ஒட்டுமொத்த உலகத்திலையும் சாத்தானுடைய ஆட்சி. என்னை தாண்டி யாரும் எதுவும் செய்ய முடியாது. விஞ்ஞானத்தை கொண்டு, டிஜிட்டலை கொண்டு, கம்ப்யூட்டரை கொண்டு, இராணுவங்களை கொண்டு ஒரு கடுமையான ஆட்சியை ஆளுமை செய்வான். இதில் ஒரு மனிதன் கூட தப்பி விடக்கூடாது. ஏன்னா ஒரு 8 பேர் தப்பிச்சா கூட கர்த்தர் மறுபடியும் உலகத்தை உண்டாக்கி விடுவார் என்று நோவாவின் காலத்திலேயே அங்கே பாடம் கற்று கொண்டிருக்கிறான். அதனால் ஒரு ஆளை கூட விடக்கூடாதுன்னு ஒவ்வொருவரையும் கண்காணிப்பதற்கான கருவிகளை இப்பொழுதே உலகத்திலே கொண்டு வந்து ஸ்தாபித்து வைத்திருக்கிறார்கள். உங்களை யாரோ கண்காணித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உங்களால் உணர முடிகிறதான்னு பாருங்கள். நீங்கள் எங்கே போனாலும் யாரோ உங்களை வாட்ச் பண்ணுவாங்க. உங்களுடைய ஒவ்வொருவருடைய நடவடிக்கை இப்போ சமீப காலமாக நீங்கள் போங்க, எங்கே போங்க, நீங்கள் பாருங்களேன், உங்களை யாரோ கண்காணிப்பாங்க. திடீர்னு ஒரு இடத்துக்கு போகிறீங்க, ஊருக்கு போகிறீங்க, இடம் தெரியல, அட்ரஸ் தெரியல. முன்னெல்லாம் என்ன செய்வோம்? வழியில் பார்க்குறவங்கள பார்த்து, ஒரு ஆட்டோக்காரரை பார்த்து, ரிக்ஷாக்காரரை பார்த்து இந்த அட்ரஸ் எங்கெங்கே இருக்குதுன்னு கேட்போம். இப்போ அப்படியா செய்கிறோம்? உடனே என்ன செய்கிறோம்? கூகுளை உடனே தட்டுறோம், நம்ம இருக்கிற லொக்கேஷன் கொடுக்குறோம், உடனே அது உங்களை பார்க்குது, நீங்கள் எங்கே இருக்கிறீங்கன்னு பார்க்குது, அங்கிருந்து நீங்கள் எப்படி வர வேண்டும் என்று அப்படியே உங்களுக்கு வழிகாட்டி கொண்டே வருகிறது. அப்போ யாரோ உங்களை கண்காணிக்கிறான்ல. நீங்கள் பேங்க்கில் பணம் போட்டால் கண்காணிக்கிறாங்க, பேங்க்கு வந்தால் கண்காணிக்கிறாங்க. ஒரு ஷாப்பிங் மாலுக்குள்ளே போகிறீங்க, ஒரு பொருள் வாங்குகிறீர்கள், உடனே உங்கள் ஃபோனை பாருங்களேன், அந்த பொருள் பற்றின டீட்டெயில்ஸு, அது எந்தெந்த கடைகளில் இருக்கும், எத்தனை பிராண்ட் இருக்குன்னு வந்துக்கிட்டே இருக்குது விளம்பரமா. அப்போ நீங்கள் கடைக்கு போகிறத ஒருத்தன் பார்க்குறான், எங்கே நிற்கிறீங்கிற பார்க்குறான், உங்களை கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். ஒரு காலத்தில் சொத்துக்களை விற்கவும் வாங்கவும் முடிந்தது. இப்போல்லாம் நீங்கள் வாங்கினீங்கனாலே ஆதார் கார்டு வேணும், ஐடி கார்டு வேணும், எவ்வளோ ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கீங்க உங்கள் நம்பரை போட்டு பார்த்தாலே அவ்வளோ கதையும் தெரிந்து விடும். நம்ம எல்லாம் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். இன்றைக்கி உங்கள் கையில் கொடுத்துட்டாங்க. இந்த செல்ஃபோன் இல்லாவிட்டால் இன்றைக்கு நமக்கு இருக்க முடியாது. அப்படி தானே? செல்ஃபோன் இல்லாவிட்டால் இருக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை நமக்கு உருவாக்கிட்டாங்க. இந்த செல்ஃபோன் நம்மை கண்காணித்து கொண்டு வாட்ச் பண்ணி கொண்டே இருக்கிறது. இருக்குல்ல, நாங்கள்லாம் ஸ்கூலில் படித்த காலத்தில், காலேஜில் படித்த காலத்தில் எங்கள் ஊரில் எல்லாம் ஒரு 10 வீட்டில் தான் ஃபோன் இருக்கும், டெலிஃபோன் இருக்கும். மொபைல் ஃபோன் சொல்கிறதில்ல, டெலிஃபோன்.
பார்த்துருப்பீங்க, கருப்புக்கா மண்டையாக இருக்கும், ரெண்டு இப்படி எடுத்து காதில் வச்சு பேசுவான். அதுக்கு முன்னால் இருந்த காலத்தில் இது தனியாக இருக்குமா, வச்சுட்டு பேசுவாங்க. அந்த காலத்து திவான்கள் பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்போ டெலிஃபோனில் வேலை செய்கிறவங்க அந்த ஃபோனில் சென்ட் அடிக்கிறதுக்குனே ஒரு குரூப் வந்து வீட்டில் சென்ட் அடிச்சுட்டு போவாங்க. ஃபோனில் பேசுகிறாங்க, அந்த ஃபோன் வரும். இங்கேருந்து ஒரு வெளிநாட்டில் ஒருத்தர்கிட்ட பேசணும்னு சொன்னால் இங்கேருந்து ட்ரங்க் கால் புக் பண்ணணும். உங்களுக்கெல்லாம் தெரியாதது. ட்ரங்க் கால் புக் பண்ணி வைக்கணும். புக் பண்ண பிறகு 1 மணி நேரம் கழித்து அங்கேருந்து பேசுவாங்க. பேசணுன்னே உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்குங்க அப்படின்னு சொல்லுவார். உடனே நம்ம என்ன செய்யணும், அந்த காலை அட்டன் பண்ணணும். 3 நிமிஷம் தான். உடனே அங்கேருந்து சொல்லும், உங்கள் நேரம் முடிந்தது அப்படின்னு சொல்லும். வெளிநாட்டில் இருக்க விட்ட அவர்கிட்ட கேட்குதான்னு கேட்குறதுக்கே நமக்கு 2 நிமிஷம் ஆகி போயிடும். கேட்குதா, என்ன கேட்குதா, அதுக்கே 2 நிமிஷம் ஆயிரும். அப்போ தான் நம்ம சொல்ல ஆரம்பிச்சிருப்போம், உங்கள் நேரம் முடிந்துன்னு சொல்லணும். எக்ஸ்டென்ஷன் ப்ளீஸ்ன்னு சொல்லணும். மறுபடியும் கொஞ்சம் நேரம் கூடியா மறுபடியும் கேட்டு அப்படி பேசணும். அது அந்த காலம். அப்போ அப்படி தான் கல்யாணமாகி பொண்ணு மாப்பிள்ளையும் ஊருக்கு போவாங்க. மாப்பிள்ளை போனவுடனே கடிதாசு போடுங்க மாப்பிள்ளைன்னு சொல்லுவார் மாமனார். பொண்ணு அங்கேருந்து கையை காட்டிகிட்டே போகும். அப்படியே அழுவாங்க. இங்கேருந்து பெற்றோர் அழுவாங்க. போவார். 1 வாரம் கழிச்சு அங்கேருந்து ஒரு போஸ்ட் கார்டில் எழுதுவார், மாமா சுகபத்திரமாக வந்து சேர்ந்தோம், நானும் என் மனைவியும், உங்கள் மகள் உங்கள் வீட்டை நினைத்து அழுது கொண்டே இருக்கிறாள். அங்கேருந்து மாப்பிள்ளை கடிதம் போடுவார். இன்றைக்கி அப்படி இல்லை. போய் ஏறி உட்கார்ந்ததுலேருந்து அவன் ஃபோனில் வந்து படம் எடுத்து அனுப்பிக்கிட்டே இருக்கிறான். மாமா இப்போ தான் வந்து 4th கியர் போடுறார், பாரு படத்தை பாரு அப்படிங்க. இப்போ தான் வந்து பஸ்ஸு வெளியே வருது, பாரு படத்தை பாரு, இதை பாரு. நாங்கள் இப்போ தான் உங்கள் மகன் வந்து இப்போ தான் ட்ரிங்க்ஸ் இதுக்கு வந்து குடிக்கிறா, கோகோ கோலா குடிக்கிறா, பாரு படத்தை. மாறிவிட்டது, கம்யூனிகேஷன் மாறிவிட்டது, இப்போது எல்லாம் மாறிவிட்டது. ஃபோனு ஒரு காலத்தில் பேசுவதற்கு தான், இன்னைக்கு எல்லா வேலையும் செய்கிறது ஃபோனு. எல்லா வேலையும் செய்யுது. அந்த அளவுக்கு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி பெருக ஆரம்பித்து விட்டது. நமக்கு சந்தோஷம் மாதிரி தெரியுது. ஆனால் உங்களை அறியாத ஒரு வலை உங்களை சுற்றி பின்னப்பட்டு கொண்டே வருகிறது. தெரியுதா உங்களுக்கு? பாருங்கள், இன்னைக்கு ஃபோன் இல்லாவிட்டால் உங்களால் இருக்க முடியாது. நாங்கள் இருந்திருக்கிறோம் பல வருஷம் ஃபோன் இல்லாமல். எனக்கு நினைவு தெரிந்து நான் கல்லூரியில் படித்த போது தான் முதல் முறையில் ஒரு தடவை நான் ஃபோனில் பேசினேன். எங்கள் அப்பா பேசுகிறார் வெளியூர்லேருந்து. எங்கள் அப்பா ஒரு வருவாய்த்துறை அதிகாரியாக இருந்தவர், தாசில்தாராக இருந்தவர். அவர் வெளியூரில் எங்கேயோ கேம்ப்பு போயிட்டு ஃபோனில் பேசுகிறாரு. போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டு வர்றான், உங்களுக்கு ஒரு கால் வந்திருக்குன்னு. என்னையை தான் அனுப்புனாங்க. அப்போ தான் முதல் முறை அது எந்த பக்கத்தை தலை எது வால் எதுன்னு தெரியலை, எந்த பக்கம் பேசுகிறேன்னு தெரியல. அதை வச்சு அலோன்னு கத்தி பேசினேன் எங்கள் அப்பாட்ட. அதான் ஃபஸ்ட் டைமு. ஃபோன் இல்லாமல் நாங்கள் இருந்தோம். இன்றைக்கு ஃபோன் இல்லாமல் இருக்க முடியுதா பாருங்கள். அங்கேருந்து பாதி புறப்பட்டுருவீங்க, பைய பார்ப்பீங்க, ஃபோன் இல்லை, அவ்வளோதான், உயிரே போயிடும். எப்படி இந்த நாளை நான் கடத்த போகிறேன், போச்சுடா அப்படின்னு உயிரே போயிடும். என்னடா செய்கிறது, அப்படியே பதறான், மயக்கம் வருகிறது, நடுங்குகிறது, கண்ணெல்லாம் இருட்டுகிறது, ஃபோன் இல்லையே. சிலர் பார்த்தீங்கன்னா பக்கத்திலே வச்சுட்டு காலையில் எந்திரிச்சோன்னே ஃபோனில் என்ன செய்தி வந்துடும். நீ என்ன அம்பானியா அதானியா, நீங்கள் அந்த செய்தியை பார்க்காவிட்டால் குடிமொழிக்கு போகுதா. பக்கத்திலே வச்சுருப்பான், தலைமாட்டில் கிருன்னு அப்படியே ஓடிட்டே இருக்கும் செய்தி. இவைகள் உங்களை அறியாமலே ஒரு மாய வலைக்குள்ளே நம்மை சிக்கி இருக்கிறது. அது பேரே என்ன தெரியுமா? வெப் நெட். நெட்டு வலை, வெப்நெட்டு. வெப்நெட் தெரியுமா? ஸ்பைடருடைய வலை. அது ஒரு பூச்சி போய் உள்ளே விழுந்தால் அதோட உயிரை குடிக்கிற வரைக்கும் அது அதிலிருந்து வெளியே வர முடியாது. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாய் நம்மை மாற்றி மாற்றி உங்கள் ஒவ்வொரு அசைவுகளையும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள். இப்போ நமக்கு தெரிகிறது, நம்மை கண்காணிக்கிறார்கள் என்று தெரிகிறது, நம்ம யாரோ மானிட்டர் பண்ணுறாங்கன்னு தெரியுது. இருந்தாலும் அந்த ஃபோனை நம்மால் விட முடியலை. இன்னைக்கு கைக்கு வெளியே இருக்குது, நாளைக்கு கைக்குள்ளே வந்து விடும். இது இப்போ கைக்கு வெளியே தானே இருக்குது, நீங்கள் மறந்துடுறீங்கல்ல. இனி மறக்க முடியாமல் நெற்றியிலையோ கையிலையோ அது வந்து விடும். இனி அப்படிப்பட்ட காலத்தை எல்லா அரசியல் தலைவர்களும் உலகத் தலைவர்களும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க. சீக்கிரம் அதை நடைமுறைப்படுத்தணும், எல்லாரையும் கண்காணிக்கணும் என்று சொல்லி. அப்போ சாத்தானுக்கு இந்த 7 வருஷம் இருக்கு பாருங்க, இந்த 7 வருஷம்தான் தன்னுடைய ஆயுசு. இதை எப்படியாவது நம்ம நீட்டித்து கொள்ள வேண்டும். 7 வருஷம் ஒட்டுமொத்த உலகமும் என்னுடைய கண்ட்ரோலில் வரும் பாருங்க. ஒரு மனிதனையும் தப்ப விடக்கூடாது. எல்லாரையும் நான் கண்காணித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொருடைய அசைவையும் கண்காணிக்கணும், ஒவ்வொருவனுடைய ஊழியத்தை கண்காணிக்கணும், ஒவ்வொரு பர்சனலாக ஒரு மனிதனை கண்காணிக்கணும். ஒருத்தனை என் கண் பார்வையிலிருந்து தப்ப விடக்கூடாது. அப்படி எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி அவர்களை மிரட்டி எனக்கு கீழே வைத்தவர் என் ஜனங்கள் என்று முத்திரை குத்திட்டா இயேசு எப்படி வருவார்? இயேசு பார்ப்பார், பூமியில் மனுஷனே இல்லையே, நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற ஜாதியே இல்லையே, மனிதர்களே இல்லையேன்னு சொல்லி
சரி இன்னும் கொஞ்சம் காலம் தள்ளி போடலாம் நம்முடைய வருகையை அப்படின்னு கர்த்தர் நினைப்பாராம். யாரு? இவர் நினைக்கிறார். அப்படி அவர் அப்படி நினைப்பார். ஏன்னா சாத்தானிடத்தில், சாத்தானை புகழ்ச்சிக்கு சொல்லலை, அவன்கிட்ட இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னென்னா விடாமுயற்சி. இரவு பகலாக வேலை. சிலர் சொல்லுவாங்க அப்படியே பேயா வேலை செய்வான்டான்னு சொல்லுவாங்க. கேட்டிருக்கீங்களா? பேய் 24 hours வேலை செய்யும். நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் தான் வேலை செய்வோம், மாதத்துக்கு ஒரு நாள் தான் ஃபாஸ்டிங் பண்ணுவோம். பிசாசு அப்படி இல்லை, 24 hours 24/7 வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். அப்போ அவன் தான் தோற்று போவோம் என்று தெரிந்தால் கூட முயற்சித்து பார்ப்போமே. நம்மனா சில ஒரு முடிவுக்குள்ள வந்துடும். அவரெல்லாம் ரட்சிக்கப்பட மாட்டாருங்க. அவருக்கு அவரெல்லாம் கேட்க மாட்டாருங்க. அவரெல்லாம் அவங்க மதத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார், கேட்க மாட்டாருங்க. பிசாசு அப்படி இல்லை. யாராக இருந்தாலும் ஒரு தடவை முயற்சி பண்ணி பார்த்துரு. இயேசுவிடத்திலே போய் வசனம் பேசுகிறான் ஐயா, அந்த தைரியம் யாருக்கு வரும்? யோசிச்சு பாருங்க. இயேசுதான் வசனம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர்கிட்ட வசனம் பேசுகிறான் பாரு என்று எழுதி இருக்கிறதே. தெரியாது அவருக்கு? எழுதப்பட்ட வசனமே அவர் தானே. பாருங்க, அப்பவும் ஒரு ட்ரை, ஜஸ்ட் ஒரு ட்ரை. இவைகள் எல்லாம் என் கைகளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது, நீர் என்னை தாழ விழுந்து பணிந்து கொண்டால். ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே. அவர் அப்பாலே போய் சாத்தான் விரட்டினா கூட ஜஸ்ட் ஒரு தடவை சொல்லித்தான் பார்ப்போமே. அதான் சாத்தான், ஜஸ்ட் ட்ரை. அது மாதிரி இந்த முறை, இந்த 7 வருஷம் கிடைச்சிருக்குல்ல, இந்த 7 வருஷத்துல பூமியின் மனிதர்களில் ஒருவரையும் விடக்கூடாது, ஒருத்தனை விடக்கூடாது. ஏன்னா அவனுக்கு தெரியும் 8 பேர் வச்சாலே உலகத்தை உருவாக்கிடுவார் மறுபடியும். அப்போ விடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொருவரையும் கண்காணிப்பதற்கான முயற்சிகளை வைத்திருப்பான். இந்த 7 வருஷம் கொடுமையான ஆட்சி இருக்கும். வேதத்தில் இங்கே படித்து பாருங்கள். இந்த 7 வருஷத்தில் முதல் 3.5 வருஷத்துக்கு பேர் உபத்திரவ காலம் என்று பெயர். அடுத்த 3.5 வருஷத்துக்கு பேர் மகா உபத்திரவ காலம் என்று பெயர். முதல் 3.5 வருஷ ஆட்சியில் யூதர்கள் இவனுக்கு உதவி செய்வார்கள். யாருக்கு? அந்தி கிறிஸ்துவுக்கு. அவங்க தான் பக்கபலமாக இருந்து அவருடைய சயின்ஸு, விஞ்ஞானம், அவருடைய கருவிகள் இதெல்லாம் வச்சு உலகத்தை, ஒட்டுமொத்த உலக ஆட்சியை நிறுவுவதற்கு அவர்கள் தான் அவனுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் அவனை மேசியா என்று நம்புவார்கள். வேதத்தில் ஆண்டவராகிய இயேசு சொன்னார், நான் என்னுடைய பிதாவின் நாமத்தினால் வந்தேன், நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, வேறொருவன் தன் சுய நாமத்திலே வருவான், அப்பொழுது நீங்கள் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றார். அவன்தான் இவன், தன் சுய நாமத்திலே வருவான். யூதர்கள் அவனை தங்களுடைய மேசியாவாக ஏற்றுக்கொள்வார்கள், நம்புவாங்க அதை. அவன் அவர்களுக்கு வாக்கு கொடுப்பான், நான் உங்களுடைய ஆலயத்தை மறுபடியும் கட்டி கொடுப்பேன், சயின்டிஃபிக்காக வேக வேகமாக கட்டி தருவேன் 3.5 வருஷத்தில். உடனே அவன் இட்ட கட்டளைகளை செய்வதற்கு யூதர்கள் தான் ஞானத்தில் ரொம்ப சிறந்தவர்கள், விஞ்ஞானத்தில், இராணுவத்தில், எல்லாத்துலேயும் அவைகளை வைத்து ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வருவாங்க. ஒருத்தரும் தப்ப முடியாது. அப்போ தான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வருவாங்க. அதில் என்ன செய்வாங்கன்னா, எல்லாரும் அவருடைய முத்திரையை தரித்து கொள்ள வேண்டும். மிருகம் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவுக்கு வேறொரு பெயர் வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிருகத்தின் முத்திரையாவது, மிருகத்தினுடைய இலச்சினையாவது, மிருகத்தினுடைய எண்ணெயாவது தங்களுடைய வலது கையிலாவது நெற்றியிலாவது தரித்து கொண்டவர்கள் தவிர ஒருவரும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது சாத்தான். ஏன்? எல்லாருக்கும் அந்த முத்திரை போட்டாச்சுன்னா அவங்களாம் ஏன் ஜனங்கள் என்று பொருள். வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் சொல்லுகிறது, முத்திரை பெற்றவர்கள் அந்தி கிறிஸ்து சாத்தானோடு கூட சேர்ந்து பிடிக்கப்பட்டு 2வது மரணமாகி அக்னி கந்தகம் எரிகிற கடல்லே தள்ளப்பட்டாங்க. சாத்தான் மாத்திரம் இல்லை, முத்திரை வாங்கினாம் பாருங்க, அவர்கள் எல்லாரும் சாத்தானுடைய ஜனம் என்று கருதப்பட்டு அவர்கள் எல்லாம் பிடிக்கப்பட்டு அவனோடு கூட சங்கிலிகளிலே கட்டப்பட்டாங்க. அதான் வசனம். அப்போ இந்த 7 வருஷத்தை கடக்கணும். யாரு? இந்த எழுப்புதலேருந்து பிறக்கிறோம் பாருங்க, எழுப்புதல் அடைந்தவர்கள். இந்த 7 வருஷத்தை தாண்டி தான் இயேசு வரப்போகிறார். இந்த 7 வருஷத்தை சமாளிக்கணும் அவர்கள். இவன் ஒவ்வொருவரையும் கண்காணித்து கொண்டிருக்கிறான். எங்கே இருக்கிறான், எங்கே இருக்கிறான், யார் அப்படின்னு கண்காணிக்கிறான். அப்போ இன்றைக்கு உலகத்தை ஒன்று திரட்டுவதற்கு 3 காரியங்களை கொண்டு வருகிறார்கள். அரசியலை ஒன்றாக்குறாங்க. ஏன்னா எல்லா மனிதர்களும் அரசியலிலே உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். 2வது மதங்களை ஒன்றிணைக்கிறார்கள். ஒரு பெரிய கூட்டம் வருது,
அதை பற்றி நம்ம இன்னொரு முறை நான் உங்களுக்கு நல்லா தெளிவாக சொல்கிறேன். மதங்களை ஒன்றிணைக்கிறோம் என்று சொல்லி ஒரு பெரிய டீம் வருது. அவங்க கிறிஸ்தவர்களை ஒன்றிணைப்பதற்கு, இஸ்லாமியர்களை ஒன்றிணைப்பதற்கு, யூதர்களை ஒன்றிணைப்பதற்கு பெரிய திட்டங்களை போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க உலக அளவில். மதங்களை ஒன்றிணைத்து அதன் மேலே தலைவராய் வந்து அந்திகிறிஸ்து உட்கார்ந்து விடுவான். அரசியலை ஒன்றிணைத்து அதன் மேலே தலைவராய் வந்து உட்கார்ந்துருவான். மூணாவது வியாபாரம். வியாபாரத்துக்கு உட்படாத நம்ம யாருமே இல்லை. வியாபாரம் என்று சொன்னால் விற்பது மாத்திரமல்ல, வாங்குவதுக்கு பேரும் வியாபாரம். ஒன்று நீங்கள் விற்கணும் அல்லது வாங்கணும். வாங்கணும்னு சொன்னால் எங்கள் சட்டத்திட்டங்களுக்கு உட்படுத்தப்பட்டால் தான் நீ வாங்க முடியும். இந்த மிருகத்தின் முத்திரையை வாங்காவிட்டால் நீங்கள் எந்த பொருளையும் வாங்க முடியாது. அடுத்த ஒரு காலம் வரும் பாருங்க. நீங்கள் கையில் வந்து மணியெல்லாம் யூஸ் பண்ணுறீங்களே, அதை இப்போ வந்து அட்டைக்கு மாற்றிட்டாங்கல்ல, என்ன கைக்கு மாற்றிடுவாங்க. இனி கரன்சி என்பதே இருக்காது. பணம் என்பது ஒரு டிஜிட்டல் மணி, இமேஜினரி மணி. இனிமேல் பார்த்தீங்கன்னா பணம் என்பது இமேஜினரி மணி தான். நீங்கள் எங்கிட்ட ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறீங்க, சம்பளத்தை நாங்கள் என்ன செய்வோம்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய அந்த சிப்பில், உங்கள் கையில் பதிக்கப்பட்டிருக்கிற சிப்பில் 10,000 எண்களை நாங்கள் உள்ளே ஏற்றி விடுவோம். அது நீங்கள் 10,000 ரூபா வாங்கிட்டீங்களாம். நீங்கள் இதை கொண்டு ஒரு கடையில் கொண்டு போய் காமிச்சு ஸ்கேன் பண்ணி வேண்டிய பொருளை வாங்கி கொண்டால் அதிலிருந்து கழித்து அதை கொடுத்து விடும். இப்போவே நீங்கள் கார்டில் பயன்படுத்துறது என்ன, கரன்சி என்பது கற்பனை பணம் தானே. நீங்கள் என்ன கையில் தொட்டா பார்க்குறீங்க, இங்கேருந்து நம்பரை கொடுக்குறீங்க, அந்த நம்பரை பாதியை அவனுக்கு கொடுக்குறீங்க, இவனுக்கு பாதியை கொடுக்குறீங்க, ட்ரெயினுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க, பஸ்ஸுக்கு கொஞ்சம் கொடுக்குறீங்க, கார்டை வாங்கிட்டு போயிடுறீங்க. அதுதானே. இந்நாளைக்கு இது வந்து உள்ளே வந்துவிடும். இனி கையில் நீங்கள் பயன்படுத்துவதற்கு மணியே இருக்காது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்தால் உங்கள் சம்பளத்தை நீங்கள் கையில் இருக்கிற சிப்பில் தான் வாங்க முடியும். என்ன செய்யலாம்? கையில் இருக்கிற சிப்பை வச்சு தான் நீங்கள் ஒரு பொருளை விற்கவும் வாங்கவும் முடியும். வசனத்தில் தான் சொல்லுகிற வெளிப்படுத்துகிற விசேஷம் 13வது அதிகாரத்தில் பாருங்கள். அந்த மிருகம் பெரியோர், சிறியோர், சுயாதீனர், அடிமை எல்லாருடைய கையிலும் தன்னுடைய மிருகத்தின் இலக்கத்தையாவது, அதனுடைய இலச்சனையாவது, அதனுடைய நாமத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர ஒருவனும் விற்கவும் கொள்ளவும் கூடாதபடி செய்தது. ஒரு பொருள் வாங்க முடியாது, ஒரு நியூஸ் பேப்பர் வாங்க முடியாது, ஒரு கப் காஃபி குடிக்க முடியாது, சாப்பாடு வாங்க முடியாது. இந்த 7 வருஷத்தில் மிருகத்தின் முத்திரையை போட்டாச்சுன்னா சாத்தானோடு கூட சேர்ந்து நம்ம நரகத்தில் தள்ளப்படுவோம். மிருகத்தின் முத்திரை போடாவிட்டால் பூமியில் வாழ முடியாது. இந்த 7 வருஷத்தை ஒரு கூட்டம் ஜனங்கள் தாண்டி 7வது வருஷத்தின் முடிவில் இயேசுவை சந்திக்கணும். எப்படி சாத்தியமாகும்? யோசிச்சு பாருங்க. சாத்தான் சும்மா இருப்பானா? தீவிரம். மத்தளத்துக்கு 2 பக்கம் இடி மாதிரி. நீங்கள் முத்திரை வாங்கினீங்கன்னா, வாங்கலைன்னா சாப்பாடு கிடைக்காது. 7 வருஷம் சாப்பாடு இல்லாமல் எப்படி வாழ்வது? யோசிச்சு பாருங்க. என்ன செய்யலாம்? ஒன்றும் செய்வதற்கு வழி இல்லை. அப்போ இந்த எழுப்புதலை பறக்கிறவன் 7 வருஷத்தை சகிக்கக்கூடிய வல்லமை உள்ளவனாக இருக்கணும். எப்படி செய்ய முடியும்? அது வேதத்தில் சொல்லுகிறது. நீங்கள் 7 வருஷத்தை தானே சொல்கிறீங்க. கர்த்தர் தன்னை பின்பற்றினவர்களை 40 வருஷம் விதைக்கவும் இல்லை, அறுக்கவும் இல்லை, அவர்களை கர்த்தர் பிழைப்பூட்டினார். கர்த்தர் யார் என்பதை இந்த 7 வருஷத்துல தான் நீங்க பார்ப்பீங்க. அவருடைய வல்லமையும் மகத்துவமும் இன்னும் மறைந்து போய்விடவில்லை. அவர்கள் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பார்கள். அந்த 7 வருஷத்துல நீங்க பார்ப்பீங்க. இந்த ரிவைவல்ல சந்திக்கப்படுகிற ஜனங்கள் இருக்காங்க பாருங்க. முதல்ல 4 நாளைக்கு பசிக்கத்தான் செய்யும். அவர்கள் எதிர்த்து விடுவார்கள் சாத்தானை. நாங்கள் இதெல்லாம் வாங்க முடியாது, சாத்தானுக்கு எதிராக கிரியை செய்வோம் சொல்லி அவர்கள் கம்பீரமாக சொல்லி 4 நாள் பசிக்கும். 5வது நாள் அவர்கள் அறியாத மன்னாவினால் கர்த்தர் அவர்களை பிழை போட்டு ஆரம்பித்து விடுவார். இதெல்லாம் கர்த்தர் நமக்கு சாட்சியாக தான் வச்சிருக்கிறாரு, படிச்சு பாரு என்று சொல்லி. அவன் முத்திரை போடட்டும், அது அவர்களுக்கு. உங்களுக்கும் எனக்கும் வேறொரு முத்திரை இருக்கிறது. அது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற முத்திரை. அது நம்மை வழிநடத்தும். 40 வருஷம் விதைக்கல, அறுக்கல. அவங்க போன பாதையில் எந்த கடையுமே இல்லை. இருந்துச்சா? எங்கேயா டீ கடை இருந்துச்சா? நான் போயிருக்கிறேன். அந்த பாதையில் 3 முறை போயிருக்கிறேன். தாபா கேட்ல இருந்து இந்த மோசே வனாந்திரத்தில் வழிநடந்து வந்த பாதைகள் எகிப்து வழியாக நாங்கள் போயிருக்கிறோம். எகிப்தில் இந்த நேரத்தில் ஒரு கடுமையான வார் நடந்து கொண்டிருந்தது. நாங்கள் இந்த வாருக்கு நடுவில் கூட உள்ளே போய் நாங்கள் ப்ரேயர் பார்க்க போகணும்னு சொல்லி அது வழியாக நாங்கள் சுற்றி கொண்டு வந்தோம் இஸ்ரேலுக்குள்ளே. இவர்கள் போன அதே பாதையில் ஒன்றுமே இருக்காது. அந்த இடத்துல டெசர்ட்டு, பாலை நிலம்.
நாங்கள் கிட்டத்தட்ட 9 பேர் ஒரு வண்டியில் பிரயாணம் பண்ணி போகிறோம். கொஞ்சம் தூரம் போகும்போது நாங்கள் கொண்டு போய் இந்த தண்ணியெல்லாம் செலவாகி விட்டது. காரில் உள்ளே போட்டிருக்கிற ஏசி ஹீட் ஆயிடுச்சு பயங்கரமாக. என்ன போட்டாலும் அந்த ஏசியில் வந்து குளிர்ச்சி வரவே மாட்டேங்குது, தண்ணி கிடைக்க மாட்டேங்குது. என்ன செய்வது என்று தெரியவில்லை. எல்லாம் அவங்க குடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. குடித்த தண்ணி எங்கே போகுதுன்னே தெரியலை. அப்படியே வந்து ஆவியாக போயிடும் போல். நாங்கள் எவ்வளோ வந்தோம், பாதி வழியில் போயிடுச்சு. ஒரு ஒயாசிஸ் ஒன்று இருந்தது, ஒரு பாலைவன சோலை. ஒரு ஒரு 4 மரம், ஒரு கொஞ்சம் ஆடுகள் வச்சுருக்கிறாங்க, ஒரு கடை இருக்குது, தண்ணி பாட்டில் வச்சுருக்கிறான். கேட்டால் $25. என்ன செய்வது? ஒரு பாட்டில், 1 லிட்டர் பாட்டில் $20. எப்படி இருக்கும்? ஒரு டாலருக்கு $70, $75. இப்போ டாலர் உபயோகப்படுத்துகிறோன்னு தெரியும், எனக்கு தெரியாது. அவ்வளோ காசு கேட்குறான். வேறு என்ன செய்வது? உயிர் முக்கியம் நமக்கு. அப்போ தான் நான் நினச்சேன், இஸ்ரவேலர்கள் முறுமுறுத்ததில் நம்ம சொல்கிறோம், அவர்கள் முறுமுறுத்தார்கள் சொல்கிறோம். முறுமுறுத்ததில் தப்பு இல்லை. கொஞ்சம் விட்டால் நானே முறுமுறுத்தாலும் முறுமுறுத்திருப்பேன். காரில் போகும்போதே நம்ம முறுமுறுக்கிறோமே, நடந்து போனால் எப்படி இருக்கும்? 40 வருஷம் கர்த்தர் அவர்களை, தகப்பன் தன் பிள்ளையை தோளில் சுமந்து கொண்டு போகிறது போல போனாராம். வழியில் மருந்துக்கும் கடை இல்லை, மருந்துக்கும் ஒன்றும் இல்லை, எதுவும் வாங்க முடியாது. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து வாழ்ந்தார்கள். ரொம்ப ஆச்சரியம் பாருங்க. கர்த்தர் அவர்களை வழிநடத்தின விதம் ஆச்சரியம். அவர் நடந்து போனார்கள். அவருடைய வஸ்திரம் பழசா போகலையாம். ஒரு ட்ரெஸ் உங்களால் எவ்வளோ நேரம் போட முடியும்? இன்னைக்கு போட்டால் நாளை போட முடியாது. சில ஆளுக்கு மிஞ்சி போனால் 1 வாரம் வரைக்கும் போடுறான். அதுக்கு மேலே 40 வருஷம் ஒரு சட்டையை போட முடியுமா? அவருடைய வஸ்திரம் பழசாகவில்லை, கிழிந்தும் போகவில்லை. அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? 40 வருஷம் யூஸ் பண்ணுற மாதிரி சட்டை பார்த்துருக்கீங்களா? 40 வருஷம். இதெல்லாம் பெருசு இல்லைங்க. 5 வயசு பையன் நடக்க ஆரம்பித்து கரை ஏறும்போது 45 வயசு உள்ள ஆளாக இருப்பானே, அப்போ அவனுக்கு போட்ட இந்த 5 வயசில் போட்ட சட்டை 45 வயசில் எப்படி செல்லும்? சட்டை ஆள் வளர்ந்த போது சட்டையும் சேர்ந்து வளர்ந்திருக்குதம்மா. அவருடைய பாதரட்சை கிழியவும் இல்லை, பழசா போகவும் இல்லை. சின்ன பையன் போட்டிருந்தது அந்த செப்பலுடைய அளவு வேற. அவன் 40 வருஷம் தாண்டி உள்ளே போறானே, அப்பொழுது அவன் போட்டிருக்கிற செருப்புடைய சைஸ் வேற. கால் மாத்திரம் வளரல, கர்த்தருடைய செருப்பையும் வளர வைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் உங்கள் தேவன். ஏன் கர்த்தர் இப்ப செய்யறது இல்ல? இப்போ உனக்கு கை கால் நல்லா தானே இருக்குது, இப்போ உனக்கு வேலை செய்ய முடியுமில்ல? நீங்க நல்லா பாருங்க. அவர்கள் கரை ஏறின உடனே வானத்தில் மன்னா பெய்வது நின்று விட்டது. இனி நீ வேலை செஞ்சு சாப்பிடு. தினம் இப்படி காலையில் மன்னா போட்டுக்கிட்டே இருந்தால் என்ன செய்யும்? சோம்பேறி ஆயிருவில்ல. அதனால இப்போ கர்த்தர் நம்முடைய கையின் பிரயாசத்தை சாப்பிட விட்டு வைத்திருக்கிறார். காலம் மாறி அந்தி கிறிஸ்து காட்சிகளை இன்னும் நமக்கு இறுக்கமாய் மாற்றி கொடுக்க மாட்டேன்னு சொல்றான் பாருங்க. அப்பதான் கர்த்தர் தம்முடைய கைகளை திறப்பார். நீங்கள் அந்த கைகளினால் திருப்தி அடைவீர்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்ப நீங்க பார்ப்பீங்க, அவன் எதையுமே கொடுக்க வேண்டாம். இன்னொன்று தெரியுமா? அவன் உங்களை ட்ரேஸ் பண்ணா கூட உங்களை அவனால் கண்டுபிடிக்க முடியாது. கர்த்தர் உங்களை தம்முடைய சட்டையின் மறைவிலை வைத்து மூடிக்கொள்வார், ஒரு பெருந்திரள் கூட்டத்தை. ஆனால் நீங்க விசுவாசிக்கணும். முதல்ல பசிக்கத்தான் செய்யும், முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும், பயமுறுத்துவாங்க. அந்த நேரத்தில் சில நவீன போதகர்கள் வந்துருவாங்க. அவர்கள் நமக்கு சில காரியங்களை சொல்லி தருவாங்க. மேலான அதிகாரங்களுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று எழுதியிருக்குதுல்ல, அதனால் வந்து நீ ஒரு கையில் வாங்கி கொள்ளலாம், தப்பில்லைன்னு ஒரு கூட்டம் பேசுவானா பேச மாட்டான். இப்போவே பேசுகிறானே. நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து குரங்கிலிருந்து மனிதனாகி, மனிதனிலிருந்து தூதனாகி, தூதனிலிருந்து தேவனாகிருவன்னு சொல்கிறானே ஒருத்தன். அதுக்கு கைதட்டுகிறார்கள் மனிதர்கள். தேவனாகி விடுவோமா? ஆண்டவர் மாதிரி ஆயிடுவீங்க. பரிணாம வளர்ச்சி அடைகிறாராம். முதல்ல குரங்கா இருந்த நீ அப்படியா? சில சொல்றாங்க நான் குரங்கா இருந்தேன்னு சொல்றான். அவன் இருந்திருப்பான் போல. நான்லாம் அப்படி இல்லை. நான் கர்த்தருடைய கைகளிலே மண்ணிலே உருவாக்கப்பட்டு அவருடைய நாசின் சுவாசத்தினால் ஜீவன் பெற்றவன். நம்ம குரங்கிலிருந்து மனுஷன் பிறந்தானா, இன்னும் குரங்கிலிருந்து மனுஷனாகி, மனுஷனிலிருந்து தூதனாகி, தூதனிலிருந்து நீங்கள் தேவர்களாகி விடுவீர்கள். ஒருவர் பேசுகிறார், ஒருவங்க பேசுவாங்கல்ல. அப்ப நூதன உபதேசங்கள் வந்து பேசுவாங்க, வாங்கி கொள்ளலாம். அப்ப சபை இருக்கும். ஆனா அந்த சபை அந்தி கிறிஸ்துவின் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும். அவன் சொன்னதை தான் பேசும், அவன் சொல்வதை தான் செய்யும். பெரிய பெரிய சபைகள் இருக்கும், ஸ்தாபன சபைகள் இருக்கும். ஆனா ஒரு கூட்டம் பேரு அதற்கு நடுவில் கர்த்தருக்கென்று வைராக்கியமாய் சாட்சியா இருப்பாங்க. எங்கள் உயிரே போவதாயிருந்தாலும்
இயேசுவை விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் அவருக்கென்று ஜீவிப்போம் என்று. அப்படிப்பட்டவர்களை பிறப்பிப்பது தான் கடைசி கால எழுப்புதல். அந்த எழுப்புதலுக்கு தான் கர்த்தர் உங்களை விதையா போட போறார். விதை ஒன்று போட்டால் சொர ஒன்றா முளைக்கும் கேட்பாங்க தமிழில் பழமொழி, தெரியுமா? அப்போ விதைக்கிற விதை நீங்கள் பலமுள்ளவர்களாக இருந்தால்தான் விளைகிற விளைச்சல் பலமுள்ளதாக இருக்கும். நீங்கள் இப்படி தடுமாறிக்கிட்டு இருந்தா உங்க மூலம் பிறக்கிறது மாத்திரம் எப்படி தைரியமா இருக்கும்? அப்ப இன்றைக்கு கர்த்தர் உங்களை பலமூட்ட வேண்டும் என்று சொல்லுகிறார். உன்னை நான் பலப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். நீ பலமானவைகளை விளைவிக்கும்படிக்காக உன் விளைச்சலை பெருக வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இந்த 7 வருஷ காலத்துல ஒரு கூட்டம் பேரு சாத்தானுடைய கண்ணில் மண்ணை தூவிட்டு இதே பூமியிலே வாழ்வார்கள், வாழ வைப்பார் கர்த்தர் அவர்கள். அவனுக்கு தெரியாது, அவன் நினைச்சிருப்பான் எல்லாரையும் பார்த்தாச்சு, ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு நம்பர் கொடுத்தாச்சு, எல்லாரும் கார்டு போட்டாச்சு, எல்லாரும் கையிலேயே முத்திரை பதிச்சாச்சு, அது இல்லாவிட்டால் ஒருவனுக்கு விற்கவும் முடியாது, கொள்ளவும் முடியாது, எல்லாரையும் வச்சாச்சு தைரியமா. இனி இயேசு வந்தாலும் இந்த பூமியிலே ஆட்சி அமைக்க முடியாது. சாத்தானுக்கு குளிர் விட்டு போய் 7வது வருஷத்தில் ஒரு பெரிய கால சத்தம் கேட்கும். இயேசு வானத்திலிருந்து இறங்கி வருவார். வானத்திலிருந்து இறங்கி வரும்போது அந்த எக்கால சத்தம் கேட்கும் பாருங்க, பயங்கரமா. அப்ப இயேசு ராஜாதி ராஜாவாய் வந்து நிற்பார். அர்மகெதோன் என்ற இடத்துல, யுத்தம் செய்கிற இடத்துல இப்போ இருக்குது ஒரு பெரிய பள்ளத்தாக்கு, மெகிதோ பள்ளத்தாக்கு, அது பேர் தான் அர்மகெதோன். அந்த இடத்துல சாத்தான், அவன் அந்தி கிறிஸ்து, மனுஷன் மாதிரியே இருப்பான். அவன் தன்னுடைய இராணுவம், படை, ஜனங்கள் எல்லாம் அழைத்து கொண்டு ஒரு பக்கத்தில் நிற்பான். இன்னொரு பக்கத்தில் இயேசு வானத்திலிருந்து இறங்கி வந்தவர்கள் எல்லாரோடும் நிற்பார். பிரதான தூதர் நிற்பான், மிகாவேல். பின்னால நிறைய தூதர்கள் இருப்பாங்க, உருவின பட்டயத்தோட. நீங்க நான் எல்லாம் நிற்போம். கர்த்தர் சொல்லுவார், இந்த பக்கத்தில் உலக ஜனங்கள் இருப்பாங்க, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னிடத்தில் வாருங்கள் என்பார். சாத்தான் நினைப்பான் யாரா இருக்கிறா அப்படின்னு. பின்னால திரும்பி பார்த்தா ஒரு பெரிய கூட்டம் அல்லேலுயா என்று சொல்லி கொண்டு அங்கிருந்து உள்ள வரும். சாத்தானுடைய முகத்தில் கரி பூசப்படும். இவர்கள் தான் மனிதர்கள், இவங்கெல்லாம் வந்து உயிரோடு இருப்பாங்க. கர்த்தர் அவனை அந்த யுத்த களத்திலே தன் நாசின் சுவாசத்திலே அழிப்பார். அழித்து அவனை பிடிச்சு கீழே அக்னி கடல் பாதாளத்தின் சங்கிலிகளிலே கட்டி போடுவார். 1000 வருடம் இந்த பூமியை அந்த மனிதர்களை ஆளுமை செய்வார். சரி, இப்போ நம்ம இதில் என்னங்க செய்வோம்னு நீங்கள் கேட்பீங்க. நாங்கள் என்னங்க செய்கிறது? நாங்கள் விதை இருந்தோம், விளைஞ்சோம். 7 வருஷத்தில் நினைச்சா எங்களுக்கு வயிறெல்லாம் பக்கு பக்குங்கிறதே. விசுவாசிக்கிறோம் தான் சொல்லுகிறோம், இருந்தாலும் சரி பாருங்க, நம்ம வந்து கவர்மெண்ட் ஏற்று நிற்க முடிஞ்சா? நமக்கு நல்லா தெரியும் மாஸ்க் போட்டால் வியாதி வரும் வராது. சொல்லுங்களேன், வியாதி வருமா வராதா? வரும் தெரியும். அது நீங்கள் கவர்மெண்ட்டில் சொல்லுவீங்களா? நான் மாஸ்க் போட மாட்டேன். ஊசி போட்டால் வருமா வராதா? வரும். முதல் அலையிலே ஊசி போட்டாங்க, 2வது அலை வந்து விட்டது. எப்படி வந்தது? எல்லாம் தான் ஊசி போட்டாங்களே. நமக்கு தெரியும், இதெல்லாம் கேட்காதுன்னு தெரியும் நமக்கு. இருந்தாலும் என்ன செய்வது? அதை எதிர்க்க முடியலையே. அப்போ அந்த கிறிஸ்து இப்படி செய்யும்போது இதை எப்படி நம்ம எதிர்ப்பது? யோசிச்சு பாருங்களேன். மாஸ்க் போடாமல் நான் வந்து வீதியில் போவேன், விடுவானா? ஊசி போட மாட்டேன்னு சொல்லுவேன், விடுவானா? விடமாட்டானே. அப்போ என்ன செய்வது? அவனுடைய ஆட்சி காலத்தில் என்ற பயம் நமக்குள்ளே இருக்கிறது. நீங்கள் பயப்படவே வேண்டாம். 7 வருஷம் வர்றதுக்கு முன்னால் நான் ஒரு காரியம் சொல்லுகிறேன் பாருங்க. ஒரு விதை இருக்குது, அந்த விதையை நீங்கள் மண்ணில் போடுறீங்க, அந்த விதை விளைந்து விட்டது, அந்த விளைச்சல் வந்துருச்சு. அந்த விளைச்சல் என்ற எழுப்புதல் வருது, அந்த விளைச்சல் வந்துருச்சு. இப்போ எனக்கு அந்த விதை வேணும், நான் போட்ட விதையை மறுபடியும் எடுக்கணும். உங்களால் கண்டுபிடிச்சு எடுக்க முடியுமா? முடியுமா? முடியாது. விளைச்சல் உண்டான உடனே விதை மறைந்து போய்விடும். நீங்களும் நானும் மறைந்து போய்விடுவோம், விளைச்சல் நீடிக்கும். எப்போ மறைந்து போகும் தெரியுமா? 7 வருஷம் ஆரம்பிக்கிறது வரைக்கும், 7 வருஷம் உபத்திரவ காலம் ஆரம்பிக்கிற வரைக்கும் நீங்க வல்லமையாய் கிரியை செய்து எழுப்புதலை பிறப்பித்து கொண்டே இருப்பீர்கள். விதை தான் காணாம போகும். நல்லா கவனம் வைக்கணும். விளைச்சல் மிச்சமா தங்கி இருக்கும், விளைச்சல் காணாம போகாது, விதை காணாமல் போயிடும். நீங்க விளையிறீங்க, விளைந்து கொண்டு வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 வருஷம் ஆரம்பிப்பதற்கு முதல் நாளில் அது இரவோ பகலோ சாயங்காலமோ நடுஜாமமோ திடீர்னு ஒரு எக்கால சத்தம் கேட்கும்.
உங்க காதுல தான் கேட்கும், எல்லாரும் காதுலையும் கேட்காது. பக்கத்தில் எவனாவது இருப்பான், தட்டி சத்தம் கேட்டுச்சா இல்லையே தூங்குடான்னு சொல்லுவான். உங்க காதுல கேட்கும். காதுல கேட்டவனே ஏதோ ஒரு சத்தம் பெரிய சத்தமா கேட்குதே, நெடுந்தொனியாய் ஒலிக்கும் எக்கால சத்தம் கேட்கும். மாடிக்கு ஓடி போய் பார்ப்பீங்க. மாடிக்கு ஓடி போய் பார்த்தீங்கன்னா, எங்க வீடு ராமநாதபுரத்தில், எங்க வீட்டுக்கு பின்னால கல்லறை இருக்கிறது. அப்படியே கிறிஸ்தவ கல்லறை. ஒரு சுவர் தான். எங்க காம்பவுண்ட்லேருந்து இப்படி எட்டி பார்த்தா பக்கத்தில் ஹாய் சொல்லுவார். கல்லறை. அப்படி நீங்க போய் எங்க மேல மாடியில் நின்று பார்த்தீங்கன்னா கல்லறைகள் திறக்கப்படுகிறதை பார்க்கலாம். அதிலே கர்த்தருக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பாங்க. திடீர்னு வானத்தில் ஆட்களாக அப்படி பறக்கும். அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. என்னடா அது, எக்கால சத்தம் வர வர பெருசாக கேட்டுக்கிட்டே இருக்கும். எக்கால சத்தம். முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிரோடு எழுந்திருப்பார்கள். எழுந்து அப்படியே மேலே வானத்துக்கு போயிட்டு இருப்பாங்க. கல்லறைகள் திறக்கப்படும். படபடன்னு மரித்தவர்கள் போவாங்க. அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஒரு இமை பொழுதிலே, ஒரு நொடி பொழுதிலே உங்கள் சரீரம் திடீர்னு அப்படி மின்னல் மாதிரி மறுரூபமாகி நாமும் அவரோட கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். எல்லாரும் இல்லைங்க, விதையாயிருந்து தன் விளைச்சலை கொடுத்தவர்கள் தான் எழுப்பி போவாங்க. விளையாத ஆட்கள் இருக்காங்க பாருங்க, அவர்கள் கைவிடப்படுவார்கள். விளைந்தவர்கள் மீதியாய் வைக்கப்படுவார்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திற்காக. விளைஞ்சவன் மீதியா இருப்பான். இந்த விளையாம போனவன் இருக்கிறான் பாருங்க, இந்த மாதிரி விதைக்காம நாங்கள் எங்கள் பாடு உண்டு வெந்ததை தின்று விதி வந்தால் சாவோம், சர்ச்சுக்கு போவோம், காணிக்கை கொடுப்போம், வேற எதுலையும் பட்டுக்கொள்ள மாட்டோம் இருக்கிறான் பாருங்க, அவர்கள் கைவிடப்படுவார்கள். உன் காதுல வந்து எக்காலத்தை ஊதினாலும் சத்தம் கேட்கவே கேட்காது. எத்தனை நவீனமாய் ஊதினாலும் செவிட்டு பாம்புக்கு காது கேட்காத மாதிரி காது கேட்காது. ஆனா விதையாயிருந்து விளைச்சலை கொடுத்து விட்டீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காலத்தில் விளைச்சலை கொடுத்துட்டீங்க. ஒரு எழுப்புதல்ல ஒரு 10 பேரையாவது நீங்க எழுப்பிட்டீங்கன்னு வச்சுங்க, உங்கள் காதுகளில் அந்த எக்கால சத்தம் ஒலிக்கும். நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவீர்கள். அப்படியே வானத்தில் வசனம் சொல்லுது. அப்படி ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நொட்டி பொழுதிலே நாமும் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்படுவோம். இந்த கடைசி காலம் நம்ம சொன்னோமே, கடைசி காலம், கடைசி காலத்தின் முடிவிலே கர்த்தர் மறுபடியும் வருகிறார். வானத்தில் வந்து நிற்கிறார். அந்த சத்தம் கேட்டு நம்ம எல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுகிறோம். அங்கே பார்த்தா பயங்கர சந்தோஷம். கர்த்தருக்குள் மருத்துவர் சாம் ஜபதுரை பிரதர் ஒரு பக்கம் வந்திருப்பாங்க, பாஸ்டர் ஒரு பக்கம் வந்திருப்பாங்க. எப்படி இருக்கும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணா? நான் ஒரு பக்கம், அப்பாத்துற பிரதர் ஒரு பக்கம், எல்லாரும் ஒரு பார்த்து அப்படியே வந்து பேசிக்கொண்டு, எல்லாத்துக்கும் மேல நம்ம ஹீரோ அங்கே நின்று கொண்டிருப்பார், இயேசு மத்திய வானத்தில். ஒரு செகண்ட் தான். எப்படி இருக்கும்? யாரை துதித்தோம், யாரை ஆராதித்தோம், யாரை பாடினோம், யாருக்கு ட்ராக்ஸ் கொடுத்தோம், யாரை பேசினோம், அவரை முகமுகமாய் சந்திப்போம். அங்கே ஒரு பெரிய ஒரு மீட்டிங் அங்கே நடக்கும். எப்படி இருக்கும் சந்தோஷம்? யோசிச்சு பாருங்க. அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. அப்படியே அந்த மகிழ்ச்சி இருக்கும்போது கர்த்தர் வாங்க போகலாம் என்று அழைத்து கொண்டு போய் விடுவார். வானத்தில் 7 வருஷம், 7 வருஷம், 7 நொடி மாதிரி தெரியும். என்ன செய்வோம்? வானத்தில் இந்த 7 வருஷம் ஆட்டுக்குட்டியானுடைய திருமணம் நடைபெறும். திருமணம் என்றால் இங்கிருந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த சபையும், கனி கொடுத்த சபையும், ஜனங்களும் கர்த்தரோடு கூட இணைக்கப்படுகிற ஒரு புது அனுபவம். உங்கள் சரீரங்கள் உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். அது இயேசுவின் சாயலை தரித்து கொண்டு உயிர்த்தெழுந்த சாயலை பெற்றுக்கொள்ளும். அதுதான் அது வந்து திருமண வைபவம் என்று வேதத்தில் நமக்கு அடையாளப்படி சொல்லியிருக்கிறாங்க. திருமணம்னா உண்மையிலே தாலி கட்டுறது இல்லை, அங்கே விருந்து போடுறது இல்லை. அது வேறு விதமான அர்த்தங்களை கொண்ட ஒரு திருமணம். அதை பற்றி நம்ம இன்னொரு சமயம் பார்த்தோம்னா பேசலாம். அதில் பல காரியங்கள் நடைபெறும். அப்போ தான் போன மாதிரி தெரியும். ஒரு நிமிஷத்தில் கர்த்தர் சொல்லுவார், சரி வாருங்கள், எல்லாம் திருமணம் முடிந்தது, சாப்பிட்டாச்சு, பந்தி முடிச்சாச்சு, கையை கழுவியாச்சு, கீழே போவோம், நமக்கு வேலை இருக்கிறது என்பார். ஒரு நிமிஷம்தான். ஒரு முறை ஒரு சந்தர்ப்பம் ஒரு சம்பவம் நடைபெற்றது. நான் ஒரு தேவனுடைய மனுஷன் ஒருடைய அலுவலகத்தில் நான் வேலை செஞ்சேன் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால். நான் 1978 ரட்சிக்கப்பட்டேன். 80 கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்து விட்டேன். அது நான் அந்த நேரங்களில் ஒரு 2 வருஷம் ஒரு ஊழியக்காரருக்கு கீழே இருந்தேன். அவர் ஒரு தீர்க்கதரிசி. அவர் என்ன செய்வார்னா, அப்போவே எனக்கு வந்து கண்கள் திறக்கப்பட்டு தரிசனம் பார்க்கறது, அபிஷேகம், நான் ஜோமன் அபிஷேகம் கிடைக்கும், அப்படிலாம் இருக்கும். எங்கள் அந்த இதில் அந்த கமிட்டி இருக்கும், ஒரு கமிட்டி. அந்த கமிட்டியில் கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அப்போ எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு, 21 வயசு என்னமோ எனக்கு. அந்த ஆஃபீஸில் நான் தான் எல்லா வேலையும் பார்ப்பேன். நானும் அந்த ஐயாவும் சேர்ந்து ஜெபம் பண்ண போவோம், ஜெபம் பண்ணுவோம். ஆனால் அவர் எனக்கு ஒன்று சொல்லியிருக்கிறார், இங்கே கூட்டம் நடத்தும் போது உபவாச கூட்டத்துக்கு வர்றவங்களோ,
நம்ம கமிட்டியில் இருக்கிற ஆட்களோ நம்ம ட்ரஸ்டீஸோ யாரும் உன்னை தனியாக ஜோமனு தம்பின்னு சொல்லி கூப்பிட்டா போகக்கூடாது. உன்னை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. இங்கே ஜோமன் அங்கே ஜோமன்னு சொல்லி நீ இப்போ தான் புதுசு, அதனால் கர்த்தர் உனக்கு நிறைய வரம் கொடுத்துருக்கிறாரு, அதனால் கவனமாக இருக்கணும், யார்கிட்டையும் பேசக்கூடாது. சரி சரின்னு சொல்லி நானும் ஆஃபீஸில் நான் டைப் படிப்பேன். அந்த காலத்தில் டைப் படிச்சிருக்கிறேன், நான் கிளாஸுக்கு போய் படிச்சிருக்கிறேன், டைப் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், ஜோம் பண்ணுவேன். அந்த அலுவலகத்தில் இருந்தேன். அலுவலகம் சொன்னோன்னே இப்போ இருக்க ஆஃபீஸ் மாதிரி நினைக்கக்கூடாது. எங்களுக்கு சம்பளமே கிடையாது, சும்மா சீஷர் மாதிரி இருக்க. நாங்கள் சம்பளமெல்லாம் பேச முடியாது ஒரு ஊழியத்தில். நான் அங்கே இருந்தேன், கிட்டத்தட்ட 2.5 வருஷம் இருந்தேன். நான் அப்படி இருந்தபோது ஒரு முறை எங்கள் ஸ்தாபன தலைவர் சிங்கப்பூருக்கு ஊழியத்துக்கு போயிட்டார். சிங்கப்பூர் ஊழியத்தை போன பொழுது அவர்கள் நடத்துகிற கூட்டத்தில் ஜெப நேரத்தை நான் தான் நடத்துவேன். எப்போவுமே ஜெப நேரத்தை நடத்துவோம். நிறைய பேர் அபிஷேகமாகி தூக்கியெல்லாம் அடிச்செல்லாம் விழுவாங்க. அதை பார்த்த உடனே அந்த ஊழியத்தில் இருக்க ட்ரஸ்டீஸ் கொஞ்சம் பேருக்கு ரொம்ப ஆசை, தம்பிகிட்ட போய் நம்ம எப்படியா ஜெபம் பண்ணிடணும்னு. அவர்கள் இவர் சிங்கப்பூர் போன நேரத்தில் ஒரு கூட்டமாக வந்துட்டாங்க. ஒரு 12 பேர் 15 பேர் இருக்கும். வந்துட்டாங்க. சொன்னாங்க, தம்பி நாளைக்கு நம்ம ஒரு ஆல்நைட் ப்ரேயர் மாதிரி ஜெபம் பண்ணுவோம். நல்லா நீங்கள் ஆல்நைட் ப்ரேயர் மாதிரி ஜெபம் பண்ணுவோம், நீங்கள் தான் ஜெபம் நடத்தணும். எனக்கு அப்போ பிரசங்கமெல்லாம் பண்ண தெரியாது, பேச தெரியாது. எனக்கு ஜெபம் நடத்தணும், நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணணும். நான் சொன்னேன், ஐயா வந்துட்டாங்கன்னா தெரிஞ்ச ஆபத்தாக போயிடும். இந்த ஜெபம் பண்ணுறதை கூடவா திருட்டுத்தனமாக பண்ணணும், வந்தோடனே கேட்டுட்டு பண்ணலாமே அப்படின்னு சொன்னேன். அவங்க சொன்னாங்க, ஜெபம் தானே பண்ணுறோம் தம்பி, எப்படி பண்ணால் என்ன, கர்த்தர் கேட்பார்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு என்னென்னா கை வச்சு தீர்க்க தரிசனம் சொல்லுவார் அப்படின்னு ஒரு ஆசை அப்படின்னு. நானும் சரி, ஏன்னா எல்லாம் பெரியவர்கள், ஒருத்தருக்கு 45 வயசு 50 வயசு 55 வயசு, நான் சின்ன பையன் இவ்வளோதான் இருப்பேன். ரொம்ப இந்த உடம்புல வந்து 1/3 தான் இருப்பேன். அப்போது தலையில் முடி மாத்திரம்தான் வெயிட்டு, மற்ற எல்லாம் முடியும் எலும்பும் தான் வெயிட்டு, இவ்வளோதான் இருப்பேன். கருப்பாக அசிங்கமாக இருப்பேன். அப்போ உடனே அங்கே சொன்னாங்க, ஒரு நாள் குறிக்கப்பட்டது, 2வது நாள் எல்லாம் ஜெபம் பண்ணிருன்னு சொல்லி. அது ஒரு பெரிய தோட்டம் பாளையங்கோட்டையில் இருக்குது. பின்னால் வந்து ஒரு பெரிய இடம், காடு மாதிரி இருக்கும். அதுவும் எங்கள் அந்த லேண்டை சேர்ந்தது தான். அங்கே போய் நம்ம ஜெபம் பண்ணலான்னு சொல்லி நாங்கள் ஜெபம் பண்ணுறதுக்கு போனோம். அங்கே ஒரு 15 பேர் இருக்கும், எல்லாம் வட்டமாக கூடி ஜெபம் பண்ணுறோம். பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்ணுறோம். ஜெபமெல்லாம் நல்லா தான் போனது. அந்த நேரத்தில் நல்ல பல பேர் கண்கள் திறக்கப்பட்டு தரிசனங்கள் பார்த்தாங்க. ஒரு பெரிய அக்னி கரம் வந்ததை எல்லாரும் கண் திறந்து பார்த்தாங்க. தேவன் அப்படி அக்னிமயமாக புகைய பார்க்குறதுலாம் நான் சொல்லிட்டு வர்றேன். கடைசியில் முடித்த உடனே, தம்பி எல்லாருக்கும் கை வச்சு நீங்கள் ஜெபம் பண்ணிருங்கன்னு சொன்னார். அப்போ நான் சொன்னேன், நான் சின்ன வயசு பையன், நீங்களாம் பெரிய பெரிய ஆட்கள், நான் எப்படி உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன்? இல்லை கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு, ஊழியக்காரனாக வச்சுருக்கிறாரு, எல்லாருக்கும் ஒரு தடவை கை வச்சு ஜெபம் பண்ணிருங்க தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அதில் ஒரு கல்லூரி ப்ரொஃபஸர், பாளையங்கோட்டையில் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர், ஒரு வெட்டினரி டாக்டர், 10 பேர். நான் கொஞ்சம் எனக்கு மனசு கேட்கலை, இருந்தாலும் அவர்கள் வற்புறுத்தினார்கள். நான் என்ன செய்தேன், போய் ஒவ்வொருவருக்கும் கை வச்சு ஜெபம் பண்ணேன். முதல்ல வெட்டினரி டாக்டர் ஜாயின்னு ஒரு பேர், அவர் மேலே கை வச்சு ஜெபம் பண்ண போது என் கைக்கு கீழே இருந்து 20 அடிக்கு அந்த பக்கம் தள்ளி போய் தூர போய் விழுந்தார். படபடன்னு கத்துறார், ஏசு நிற்கிறார், நான் பார்க்குறேன்னு சொல்லி கையை உதறார். எனக்கு சந்தோஷமாகி விட்டது. பரவாயில்லையே, நம்ம தொட்டு ஒரு ஆள் விழுறாரையா அப்படின்னு. அடுத்து இந்த காலேஜ் ப்ரொஃபஸருக்கு வச்சேன், அவர் டமார்னு போய் விழுந்துட்டார். கர்த்தர் தான் தொடுறார். நமக்கு இப்போ தானே தெரியுது, அப்போ என்னமோ நான் தொட்டு விழுகிற மாதிரியும், நம்ம என்னமோ பெரிய டார்சான் மாதிரியும், வந்து கை வச்ச ஆட்கள் விழுந்துருவாங்க மாதிரியும் போய் ஒவ்வொருவருக்கு கையாக வைக்கிறேன். எல்லாரும் கீழே விழுந்துட்டாங்க. விழுந்தா கடைசியில் நான் மாத்திரம் தான் சுற்றி நின்றுருக்குறேன். அப்படி பார்க்குறேன், காலையில் 4:30 மணி, எல்லாம் விழுந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் அப்படி அந்நிய பாஷை பேசுனாங்க, என்னென்னமோ பார்த்தேன்னு சொன்னாங்க, எந்திரிச்சாங்க, கையெல்லாம் தட்டினாங்க, ஓடினாங்க, அண்ணா எல்லாம். ஒரு 5 மணி ஆச்சு, எல்லாரும் கொஞ்சமாக தன்னுடைய உணர்வுக்கு வந்தார்கள், எழுந்துட்டு தம்பி ரொம்ப நல்லா இருந்தது, நான் போகிறேன்னு சொன்னாங்க. ஆனால் அந்த காலேஜ் ப்ரொஃபஸர் பாருங்கள், அவர் விழுந்த மாதிரியே கிடக்காரு. அப்படி 5 மணி ஆச்சு. நான் சொன்னேன், அவரை எழுப்புங்கள்னு சொன்னேன். உடனே தண்ணி எடுத்து இயேசுவின் நாமத்தினாலேன்னு சொல்லி தண்ணி அடித்து ஜெபம் பண்ணா, தண்ணி அடித்தா பேசாமல் கிடக்கிறாரு. மூச்சு வருதான்னு பார்த்தா இப்படி வயிறு ஏறி இறங்குது லேசா, ஆனால் அசைவே இல்லை. காலை பிடிச்சி அசைச்சு பார்த்தா அசைக்கலை. கொஞ்சம் நேரம் ஆச்சு, எல்லாரும் மறுபடியும் உட்காந்துக்கிட்டே இருந்தாங்க. அவர் எந்திரிக்கலை. 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு, 6:30 மணி ஆச்சு, எந்திரிக்கலை அவர், அந்த ப்ரொஃபஸர். உடனே வெட்டினரி டாக்டர் சொன்னார், எனக்கு ஒரு முக்கியமான ஒரு ஆப்ரேஷன் ஒரு மாட்டுக்கு பண்ண வேண்டி இருக்குது, நான் போகிறேன், நான் கோயில்பட்டி போகிறேன்னு சொல்லிட்டு புறப்பட்டு போயிட்டார் அவர். இன்னொருத்தர் சொன்னார், போயிட்டார். கடைசியில் இப்படி ஆளுக்கு ஒவ்வொருவராய் போயிட்டு, தம்பி பார்த்துக்கங்க, எந்திரிச்சிருவார், ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்புறம் நான் சொன்னேன், சரி இவர் வந்து இதை காட்டு இதில் வந்து ஓரத்தில் கிடக்கிறார், வெளியே
கொஞ்சம் கையை காலை பிடிச்சி ஆஃபீஸ்க்குள்ளேயாவது படுக்க வைங்க அப்படின்னு சொல்லி ஆஃபீஸில் கொண்டு வந்து அவரை தூக்கி படுக்க வச்சோம். சட்டையெல்லாம் கொஞ்சம் தளர்த்தி விட்டு மேலெல்லாம் தண்ணியெல்லாம் அடித்து அப்படியே அசைவில்லை, அப்படியே படுத்திருக்கிறார். நானும் காத்து கொண்டே இருக்கிறேன். பக்கத்துலேருந்து அந்நிய பாஷை பேசுகிறேன், கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணுகிறேன், அப்புறம் கொஞ்சம் நேரம் வந்து லெட்டர் டைப் பண்ணுறேன். மறுபடியும் அவர் எந்திரிக்கிறான்னு பார்க்குறேன், எந்திரிக்கல. ஒரு நாள் ஆச்சு எந்திரிக்கலை. எனக்கு பயம் வந்து விட்டது, என்ன செய்வது, யார்கிட்ட சொல்வதுன்னு. ஏன்னா நாளைக்கு இப்போ வந்து ஊருக்கு போனவர் வந்துடுவார். எனக்கு வேறு பயம் கூட கிடையாது, இவர் மேலே தான் பயம். ஒன்று என்னடா செய்ய சொன்னேன்னு சொல்லி கேட்டுருவாரோன்னு பயம். நான் உட்காந்து காத்திருக்கிறேன். அடுத்த நாளும் வரலை. அப்புறம் மற்ற எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்கிற இன்னும் 2-3 பேர் வந்தாங்க. என்ன செய்வதுன்னு கேட்டாங்க. 3 நாள் ஆச்சு. 3ஆவது நாள் உடனே அவருடைய மனைவி மதுரையில் இருக்கிற ஒரு கல்லூரியில் அவங்க பிஹெச்டி பண்ணுறதுக்காக போயிருக்கிறாங்க. அந்த அம்மா கிட்டத்தட்ட இவ்வளோ இருப்பாங்க சைஸு, எனக்கு நல்லா தெரியும் அவங்கள. அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, உங்கள் கணவர் இங்கே வந்து படுத்தவர் எந்திரிக்க மாட்டேங்கிறாரு, நீங்கள் வாங்க அப்போ தான் எந்திரிப்பாருன்னு சொல்லிட்டாங்க. ஏன் என்னாச்சுன்னு கேட்டாங்க. ஏன்னா தண்ணி கிணி போட்டானா அந்த ஆளுன்னு கேட்டாங்க. இல்லைங்க, தம்பி ஜோம் பண்ணாரு, கீழே விழுந்தார். அப்படியே அந்த வரேன்னு சொல்லி வந்துட்டாங்க. அந்த அம்மா வரும்போதே வேகமாக வந்து உடனே ஒரு என்னங்கன்னு சொல்லி அசைச்சு பார்க்குறாங்க, எந்திரிக்கலை. உடனே நீ பார்த்து, தம்பி என்னடா செஞ்சேன்னு கேட்டாங்க. என்னை நான் என்னக்கா செஞ்சேன், அவர் வந்தார், நான் சும்மா தான் இருந்தேன், கை வைனாரு, கை வைத்தேன், ஜெபித்தேன், விழுந்தார், எந்திரிக்கலை. இப்போ என்ன செய்வது? அவங்களும் உட்காந்துட்டாங்க. உட்காந்து எனக்கு அதுக்கு அடுத்த நாள் ராஜபாளையம் என்ற இடத்துல ஒரு சின்ன ஒரு காட்டேஜ் ப்ரேயர் இருக்குது. நான் சொன்னேன், அக்கா நீங்கள் பார்த்துக்கங்க, நான் அந்த காட்டேஜ் ப்ரேயரை முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொன்னேன். கையை பிடிச்சிட்டாங்க. இவரை எழுப்பாமல் நீ போகக்கூடாது, மவனை உன்னை போக விட மாட்டேன்னு சொல்லி கையை பிடிச்சி உட்கார வச்சிட்டாங்க. உட்காரு. நான் என்ன செய்தேன், ஜெபிச்சது தப்பா அப்படின்னு யோசிச்சிட்டேன். போனவர் வந்துட்டார், ஊர் போனவர். அங்கேருந்து தகவல் போயிடுச்சு. நேராக வந்தார். என்ன தம்பி செஞ்சேன்? எல்லாரும் என்னை பார்த்து என்ன செஞ்சேன்னு என்னை தான் கேட்குறாங்க ஒழிய செஞ்சவர் எங்கேயோ இருக்கிறாரு, அவரை விட்டாங்க. நான் சொன்னேன், இப்படி நடந்தது, நான் தான் உனக்கு என்ன சொல்லிட்டு போனேன், உன்னை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க, நீ ஜெபம் பண்ணாதன்னு சொன்னேன். இப்போ இந்த ஆள் பாரு எல்லாம் போயிட்டாரே, என்ன செய்யறது? அவர் என்னன்னா போயிட்டாரேன்னு சொல்கிறார். போயிட்டாரே அப்படின்னு. போயிட்டாரா பார்க்குறேன்னு மூச்சு வர மாதிரி தெரியுது. அப்புறம் என்னமோ ஜெபம் பண்ணாங்க, தண்ணியெல்லாம் தெளிச்சாங்க. லேசாக கடன் லேசாக ஒரு அந்நிய பாஷை வந்துச்சு. எந்திரிச்சுங்கன்னு சொன்னேன். நான் எந்திரிச்சுங்க ப்ரொஃபஸர் அப்படின்னு சொன்னேன். மறுபடியும் டக்குன்னு ஆஃப் ஆகிட்டார். என்னடா அது அப்படின்னு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, 9 நாள் அப்படியே படுத்துருக்கா, போட்ட சட்டையோடு படுத்துருக்காரு. இந்த அம்மா தலைவரி கோலமாக உட்காந்துருக்குறாங்க. இந்த பக்கம் வர்றவங்களாம் துக்கம் விசாரிக்கிறாங்க. நான் கைதி மாதிரி ஆடு மாதிரி உட்கார்ந்துருக்கிறேன். நான் கடைசியில் 9ஆவது நாள், இதெல்லாம் உண்மையிலே நடந்தது, வேணா கேட்டு பாருங்க. 9ஆவது நாள் அச்சுன்னு ஒரு தும்மல் போட்டார். அப்படியே எந்திரிச்சார். எந்திரிச்சிருங்கன்னு சொன்னேன். எந்திரிச்சிட்டேன் அப்படின்னார். எந்திரிச்சிட்டு எல்லாரும் எந்திரிந்தோடனே என்ன கேள்வி வைப்பாங்க உங்களுக்கு தான் தெரியுமே, நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், நீங்கள் சரியாக தான் இருக்கிறேன், நான் தான் எங்கே இருக்கிறேன்னு தெரியல, மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன்னு சொன்னேன். உடனே அவர் இடத்துல உடனே தண்ணியெல்லாம் அடித்து அவருக்கு காஃபியெல்லாம் கொடுத்து விசிறிலாம் வச்சு வீசி எங்கள் தலைவர் வந்து கேட்டார், என்ன நடந்தது அப்படின்னு கேட்டார். ஜெபம் பண்ணாங்களா? ஜெபம் பண்ணி கொண்டு வந்த போது பரிசுத்த ஆவியானவர் மேல் இறங்கின போது வானம் திறக்கப்பட்டதை பார்த்தேன். ஒரே வெளிச்சம். நான் என்னுடைய ஆவி அப்படியே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறார். அங்கே பார்த்தா ஒரு சிங்காசனம் இருக்குது. அந்த சிங்காசனத்துக்கு முன்னால் போய் எங்கே பார்த்தாலும் வெளிச்சம். அங்கே இருக்கிற ஆளெல்லாம் வெள்ளேன்னு இருக்கிறாங்க, வெளிச்சமாக இருக்கிறாங்க. அங்கே ஒரு சிங்காசனம் இருக்குது, அதை என்னால் பார்க்க முடியல. அந்த அளவுக்கு அதுலேருந்து ஒரு பிரகாசம் இருக்குது. சிங்காசனத்திலே ஒருவர் உட்கார்ந்து இருக்கிறார். அவர் உட்கார்ந்திருந்த போது அங்கே பார்க்கிறேன், எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறாங்க, சுற்றி பார்க்கிறேன். அப்பொழுது அவர் என்னை பார்த்து சொல்லுகிறார், உன்னை தேடுகிறார்கள், நீ போ அப்படின்னு சொன்னார். உடனே வந்து விட்டேனே அப்படின்னு சொன்னார். அவர் 9 நாள் இவர் போனாராம், அவர் சொன்னாராம், அவர் உடனே வந்துட்டாராம். நான் இங்கே 9 நாள் உட்கார்ந்து இருக்கிறோம். இதுதான் பரலோகத்துக்கும் பூமிக்கும் இடையில உள்ள வித்தியாசம். நீங்கள் போவீர்கள், விருந்திலே உட்காருவீங்க, கையை கழுவிங்க, இறங்கி வருவீங்க. 7 வருஷம் முடிந்திருக்கும். 7ஆவது வருஷத்திலே இயேசுவோடு கூட சேர்ந்து நீங்கள் இறங்கி வருவீர்கள். இறங்கி வரும்பொழுது இந்த ஜனங்கள் இருக்கிறாங்க பாருங்க, இவர்களோட இருப்பாங்க. இயேசு அப்பொழுது அவனோடு யுத்தம் செய்து தன் நாசியின் சுவாசத்திலே அவனை அழித்து போடுவார். தான் வசனம் போட்டு, நாசியின் சுவாசத்தில். அப்போ நம்ம அங்கேருந்து புறப்பட்டு வரும்போது எப்படி வருவோம் யோசிச்சு பாருங்க. இயேசு சொல்லுகிறார், வாங்க நம்ம எல்லாம் போவோம் பூமிக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அதெல்லாம் கற்பனை பண்ணி பார்க்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படியே வாங்க போவோம். எங்கே ஆண்டவரே? யுத்தத்துக்கு. இந்த சட்டையோடையா?
இல்லை இரு மாற்றலாம், எல்லாம் கத்தி கித்திலாம். நான் அப்படிலாம் கற்பனை பண்ணேன், கத்தியெல்லாம் போட்டு நமக்கு எப்படி இருக்கும் நினச்சேன். எனக்கு என்னமோ அவ்வளோ நல்லா இருக்க மாதிரி தெரியல. பரவாயில்ல, இருந்தாலும் விடு, சட்டையெல்லாம் போட்டு நான் பாஸ்டர் மாதிரி ஆளுக்கு நல்லா இருக்கும், கம்பீரமாக வாட்ட சாட்டமாக அப்படி கத்தியெல்லாம் போட்டு உருவி அங்கேருந்து குதிரையில் வந்து இயேசுவோடு கூட நாமும் அல்லேலூயா பாடிக்கொண்டு வந்து பட்டயத்தோடு வந்து, எனக்கு என்ன அந்த பிசாசு எவனாவது ஒருத்தனையாவது போட்டு தள்ளியிருக்கணும். நம்ம தேசத்தை கெடுத்து, நாட்டை கெடுத்து, வீட்டை கெடுத்து, ராஜ்யத்தை கெடுத்து, நம்ம பிள்ளைகளெல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்கி வச்சவனை விடக்கூடாது அப்படின்னு வந்தால், சண்டைக்கு வந்து நின்னா இவர் தன் நாசியின் சுவாசத்தை ஊதி அவனை அழிச்சிருவார். அப்போ நாங்கள் என்ன செய்யறது? எனக்கு அப்படி ஏமாற்றமாய் போய்விட்டது. ஆண்டவரே, இவ்வளவுலாம் ட்ரெஸ் பண்ணிட்டு வந்து எனக்கு ஒரு குட்டி பேயாவது கொடுக்கக்கூடாதா மிதிக்கிறதுக்கு அப்படின்னு. அப்போ கர்த்தர் எனக்கு சொன்னார், நாசியின் சுவாசத்தினாலே அழிப்பேன் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நீ தாண்டா என்னுடைய நாசியின் சுவாசம். மனிதன் தான் நாசியின் சுவாசம். கர்த்தர் மனிதனை மண்ணிலே உண்டு பண்ணி அவன் நாசியிலே தம்முடைய சுவாசத்தை ஊதி அவனை ஜீவாத்மாவாக்கினார். நாசியின் சுவாசத்திலே அழிப்பார் என்றால் மனிதர்களை கொண்டுதான் அவனை அழிப்பேன். ஏனென்றால் சீக்கிரமே கர்த்தர் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார் என்று வேதத்தில் எழுதியிருக்கு. நம்ம தான் சாத்தானை பிடிச்சு கட்டி உள்ளதுக்கு போட்டு, ஏன்னா இயேசு அவனை அடிச்சார்னா அது அவனுக்கு ஒரு கௌரவமாகிவிடும். இல்லை, அடி வாங்கினாலும் நான் கர்த்தரிடத்தில் அடி வாங்கினேன். இல்லை, உன்னை அடிக்க நீங்களும் நானும் தான் சரி அவனை அடிக்க. நம்ம தானே நேரடியாக பாதிக்கப்பட்ட ஆளு, நமக்கு தானே இந்த கோபம் இருக்குன்னு சொல்லுங்க. விட்டுவோமா? பிடிச்சு அடிச்சு எல்லாம் தள்ளி போட்ட பிறகு கர்த்தர் என்ன செய்வார்? இந்த பூமியில் தன் ஆளுமை ராஜ்யத்தை அமைப்பார் 1000 வருடம். யார? இந்த மீதியாக இருந்தாங்களே இந்த ஜனங்கள், இவங்க உயிரோடு இருப்பாங்க. நாம் இயேசுவோடு கூட வானத்துக்குரிய மேனியை தரித்து கொண்டு நாம் எல்லாம் பூமிக்கு இறங்கி வருவோம் அவரோட. இவர்கள் எல்லாம் குடிமக்களாக இருப்பார்கள். நீங்களும் நானும் அவரோட கூட ஆளுகை செய்கிறவர்களாக இருப்போம். அல்லேலூயா. அப்படிதான் வேதம் சொல்லுது. உங்களில் சிலரை கர்த்தர் ஆசாரியர்களாய் தெரிந்து கொள்ளுவார், சிலரை ஆளுகை செய்கிற ராஜாக்களாய் தெரிந்து கொள்ளுவார். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு ஆள் அதிகாரி. போ, நீதான் அங்கே. 1000 வருடம் இந்த அரசாளுமை நீடிக்கும். 1000 வருட அரசாட்சி எப்படி இருக்கும்? அதில் மரணம் இல்லை, பாடு இல்லை, வருத்தம் இல்லை. 1000 வருடம் மரணமே இல்லை, ஆனால் பிறப்பு இருக்கும். அப்போ பூமி முழுவதும் ஜனத்திரளால் நிரப்பப்படும். கர்த்தரை அறிகிற அறிவினால் பூமி நிறைந்திருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. 1000 வருஷம் முடிவிலே சாத்தான் கொஞ்ச காலம் விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த 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 கொஞ்ச நாட்கள் அவன் விடுதலையாக்கப்பட்ட நேரத்தில் அவன் ஒரு திரளான கூட்டம் பேரை வஞ்சிப்பானா மறுபடியும் சாத்தான். ஆனால் அந்த வஞ்சிக்கிறது யாரை வஞ்சிப்பான்னு கேட்டால், பூமியிலே அவங்க பெருதிருக்கிருப்பாங்கல்ல. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லுது. வாசிக்கிறேன் பாருங்க. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலிலிருந்து விடுதலையாகி பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படி அவர்களை யுத்தத்துக்கு கூட்டிக் கொள்ளுவான். அவ பாருங்க, இந்த 1000 வருஷம் முடியும் போது பூமியில நிறைய ஜனங்கள் பெருகியிருப்பாங்க. கொஞ்ச காலம் சாத்தான் விடுதலை செய்யப்படுவான். கட்டி வச்சிருந்தாங்களே அவனுக்கு. அந்த விடுதலை ஆன உடனே பூமியின் மேல் ஏறி வந்து ஜனங்கள ஒரு கூட்டம் பேரை வஞ்சிச்சிருவான். கொஞ்சம் பேரை வஞ்சித்து அதுக்கு பிறகு கர்த்தர் அவனை மறுபடியும் யுத்தம் செய்து நிரந்தரமாய் அவனை அக்னியும் கந்தகம் எரிகிற கடல்லே தள்ளி போடுவார். அந்த வஞ்சிக்கப்பட்டவங்களும் போயிடுவாங்க. ஆனால் அந்த வஞ்சிக்கப்படுகிற கூட்டத்தில் அந்த பூமியில் மிச்சமாய் விடப்பட்டு அதில் வம்சங்கள் பெருகி வந்த ஜனங்கள் தான் இருப்பார்கள் ஒழிய நீங்களும் நானும் வஞ்சிக்கப்பட போகிறதில்லை. ஏன்னா ஒரு தடவை நம்ம பிறந்து மறுபிறப்பை அடைந்து தேவனோடு வாழ்ந்து புதிய சரீரத்தை தரித்து கொண்டு பூமிக்கு இறங்கி வந்து ஆளுமை செய்திருக்கிறோம். அதற்கு பிறகு அந்த 1000 வருஷம் முடிவில் கர்த்தர் இந்த பூமியை புதிய வானத்தை
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.